அந்த அருட்கொடைகளை தந்ததற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் வந்து நமக்கு அருளை தந்திருக்கிறான். அந்த அருளுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம், கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்னும் பல காரியங்களை செய்கிறோன்னு வைங்க. இதுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்தணுமா? தேவையில்லை. அல்லாஹ் நன்றி செலுத்த மாட்டேன். தொழுகிற உங்கள் நன்மைக்கு செய்கிறீங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு எதுவுமே செய்யலை. நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது உங்களுடைய மறுமை பயனை பெறுவதற்கு தான் செய்கிறீங்களே தவிர அதில் அல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, பல வசனங்களில் நான் ரொம்ப நன்றியோடு இருக்கிறவங்கிறான். அல்லாஹ் வந்து நன்றி உள்ளவன்னு சொல்லலாமா? நன்றினால என்ன அர்த்தம்னா, அவன் யார்கிட்டையும் உதவி வாங்குறான்னு அர்த்தமாயிரும். நான் ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தவனே கொடுத்ததுக்கான நன்றி செய்வேனா? நான் ஒரு தந்திருக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லுவேனா? அவன் தான் தெரிவிக்கணும். எவன் நம்மள்கிட்ட வாங்கினானோ அவன் நன்றி தெரிவிப்பான். கொடுத்தவனே நன்றி தெரிவிப்பானா? 1 லட்ச ரூபா கையில் கொடுத்து விட்டு நன்றிங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறவனாக இருக்கிறான். அவன் கொடுத்துருக்கும் பொழுது அவன் எந்த கூலியை தந்தாலும் அது நன்றி கிடையாது. நீ செஞ்சதுக்கு இறக்கப்பட்டு தரக்கூடிய ஒரு கூலி, ஒரு பரிசு, அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் பல வசனங்களில் வந்து நன்றிங்கிற, நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணமாக 2வது சூறாவில் 158வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்ன சஃபா உல் மருவத்தை மின் ஷாயிரில்லா. சஃபா மர்வா ஆகிய இரண்டும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். சஃபா மர்வான்னா மக்காவில் இருக்கக்கூடிய சின்ன மலை குன்றுகள், அது மறைச்சிட்டாங்க, வெறும் தர மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த சஃபா மர்வா என்ற குன்றுகள் மின் ஷாயிரில்லா, அல்லாஹ்வுடைய புனித சின்னங்களில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தா விழத்தமர, யார் ஹஜ்ஜு உம்ரா செய்கிறாரோ, ஃபலா ஜுனாஹ் அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, அதில் தவாப் செய்வது வந்து குற்றமில்லை. குற்றம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். அதுக்காக வேண்டி அதில் போய் தவாப் இல்லை சை செய்கிறோம்ல சஃபா மர்வாவுக்கு மத்தியில், அது தப்பு இல்லை. ஏன்னா ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு செயல் இப்போ நம்மளும் செய்யலாமான்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இல்லை குற்றம் இல்லைங்கிறான். குற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவசியம்தான் அது. குற்றமில்லைக்கு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் குற்றம்னு கருதுனாங்க. அந்த நேரத்தில் குற்றமில்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேறையாக போயிடும். அதுக்கடுத்து எல்லாம் சொல்கிறான், ஒமன் தத்தவா ஹைரன், நல்ல காரியத்தை யார் மேலதிகமாக செய்கிறாரோ. ஹஜ் உம்ரா செஞ்சிட்டாரு, ஒரு ஹஜ்ஜுக்கு மேலே இன்னொரு ஹஜ்ஜு செய்கிறார், ஒரு உம்ராவுக்கு மேலே இன்னொரு உம்ரா செய்கிறாரு. அந்த விஷயங்களை யார் மேலதிகமாக செய்கிறாரோ ஹஜ் உம்ராவை, உமன் தத்தவா ஹைரன், யார் நல்ல காரியத்தை மேலதிகமாக கூடுதலாக கடமையாக்கப்பட்டதுக்கு மேலே அதிகமாக செஞ்சாரோ, அதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னோன்னா, ஃபைன்னல்லாஹ ஷாக்கிருன், அல்லாஹ் வந்து அதுக்கு நன்றி செலுத்துவேன். நீ நிறைய உம்ரா செஞ்சின்னா உனக்கு நான் நன்றி செலுத்துவேன், நிறைய ஹஜ்ஜு செஞ்சின்னா உனக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்றாக்க இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அதிகமாக நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா வந்து அல்லாஹ்வுக்கு செய்கிற ஒரு உதவியா? நீங்கள் உலகம்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லோரும் வணங்காட்டால் கூட அவனுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை நீங்கள் புகழ்ந்தால் கூட அவனுக்கு ஒரு சின்ன ஒரு அந்தஸ்து கூட போவதில்லை. அவனுக்கு எந்த ஃபாய்தாவும் இல்லை. அல்லாஹ் போட்டிருக்கிற அந்த கட்டளைகளை நம்ம செய்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்மைன்னு வராது. அது இறைத்தன்மைக்கு மாற்றமாக போயிடுது. இறைவன் வந்து மனிதனுக்கு நன்றி செலுத்தல் என்பது கடவுளுடைய இலக்கணத்துக்கே மாற்றமாயிடுது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நன்றியை கொண்டு கருத்து என்னென்னு நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. நன்றிங்கிறதுக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிறணும். நன்றி உள்ளவன், நன்றி செலுத்துகிறவன் என்ன செய்வான்? பெருதி உபகாரம் செய்வான். நன்றி செலுத்தினா அன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு அவன் எனக்கு செய்வான். அதான நன்றிங்கிறது. இப்போ நன்றி செலுத்தல் என்பதில் வந்து அவன் ஒரு கூலியை தருவான் என்ற அர்த்தம் அதில் அடங்கி இருக்கிறது. நம்ம ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொன்னால், நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்கிறான், அவனுக்கு செய்கிற சரியான நன்றி என்னென்னா, அவன் கஷ்டப்படும்போது நம்ம உதவி செய்கிறதான். நன்றின்னு சொல்வது கிடையாது. அவன் கஷ்டப்படுவான், இதே மாதிரி நம்ம கேள்விப்படுவோம், அந்த நீ உதவி அப்படின்னு செய்கிறோம்ல, அதுதான் சரியான நன்றி. அப்போ நன்றியுடைய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், அதை செய்தவர்களுக்காக வேண்டி நம்ம ஏதாவது பரிசுகளை வழங்குவது, கூலியை கொடுக்கறது அப்படிங்கிற அர்த்தம் நன்றியில் அடங்கியிருக்குது. அதில் வந்து அந்த பாதி நன்றிங்கிறத கழிச்சிட்டு அதில் உதவுதல் சேர்ந்துருக்கும்ல, நன்றிங்கிறதுல ஒரு உதவுதலும் சேர்ந்துருக்கும். அந்த உதவுதல்ங்கிறத மட்டும்தான் அங்கே எடுத்துக்கிறணும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அதிகமான வணக்கங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதற்கு அல்லாஹ் கூலி தருவான், நன்றி தெரிவிப்பான்னா. நன்றினா அவனுக்கு தேவைண்ட ஆயிடுதுல. இந்த ஹஜ் உம்ரா ரொம்ப அவசியமான ஒன்றை நீங்கள் கொடுத்துட்டீங்க, கிடைக்காத உனக்கு கிடைச்சி போச்சு, அதனால் நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே வந்துருங்கிறதுனால இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம அகீதா பிறகு சிந்திச்சாலும் வழங்கினோம். பெரிய ஆலிமா அறிஞராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம அல்லாஹ்வை பற்றி உள்ள நம்பிக்கை சரியாக விளங்கி இருந்தோம்னு சொன்னால் இதுக்கு அந்த அர்த்தம் வராது. அல்லாஹ் வந்து நன்றி செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம செய்கிற எல்லா விதமான வணக்கங்களை அவனுக்கு ஒரு நமக்குள்ளது தான்.
நம்ம எந்த வணக்கத்தை செஞ்சாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் நம்ம செய்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய கிரேடை கூட்டுவதற்காக நம்ம செய்யலை, கூட்டவும் முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த நன்றி செலுத்துறவன் என்கிற ஒரு வார்த்தை இந்த மாதிரி அல்லாஹ்வை பற்றி வரும்னு சொன்னால் அந்த இடங்களெல்லாம் அர்த்தத்தை மாற்றிடணும். அல்லாஹ் நன்றி செலுத்துவான் அப்படின்னா நன்றிலாம் செலுத்த மாட்டான், உங்களுடைய செயலுக்கு பிரதிபலன் தருவான், உங்களுடைய அமல்களுக்கு கூலி தருவான், பரிசு தருவான். பரிசு இதில் வராது, அதை தன்மைக்கு மாற்றம் கிடையாது. பெரிய மன்னர் கூட சாதாரண மக்களுக்கு பரிசு கொடுப்பார். பரிசு கொடுக்கறதுங்கிறது நம்ம ஒவ்வொருயாக மேற்கொண்டு நம்மளா ஒரு கருணை கொண்டு செய்கிற ஒரு காரியம். பரிசளிப்பவன் என்கிற ஒரு அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னால் அது இறைவனுடைய அந்த இறைவனை பற்றி நம்ம எப்படி நம்பணுமோ அந்த நம்பிக்கைக்கு உகந்த அர்த்தமாக இருக்கிறது. வேறு மாதிரி அர்த்தம் செஞ்சோம்னா அந்த நம்பிக்கைக்கு எதிரான அர்த்தமாகிடுது. இப்படி ஒரு விஷயம் 258 இருக்கிறது. அதே மாதிரி 147 வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மா எஃபாலுல்லாஹ் பி அதாபிக்கும், உங்களை அல்லாஹ் எதுக்கு தண்டிக்க போகிறான், இன் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டீர்களே ஆனால் உங்களை எதுக்கு அல்லாஹ் தண்டிக்கிறான், தண்டிக்க மாட்டான். வாமன்தும், நீங்கள் நன்றி செலுத்தி நம்பிக்கையோடு நடந்து கொண்டீர்களே ஆனால் உங்களை அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹ் ஷாக்கிராக, ஷக்கூர்னால் நன்றி செலுத்துகிறவன், ஷாக்கிர் என்றால் நன்றி செலுத்துகிறவன், அல்லாஹ் நன்றி செலுத்துபவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நானும் நன்றி செலுத்துவேன், நீங்கள் என்னை நம்பி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துலையும் தன்னை நன்றி உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அஸ்மா உஸ்னாவில் இது வரும். ஷக்கூருங்கிற ஒரு பேர் அல்லாஹ்வுக்கு இருக்குல்ல, ஷக்கூர் நன்றி செலுத்துவோன்ட்டு அல்லாஹ்வுடைய 99 பேர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதில் கூட நன்றி செலுத்துவோங்கிறது வரும். அதுக்கு அந்த அர்த்தம் தான் செய்யணும். குரானுக்கு மாத்திரம் இல்லை, அல்லாஹ் எதுக்கு நன்றி அவன் செலுத்துகிறான், அவனுடைய தன்மை என்ன, அது அர்த்தத்தில் கொண்டு அள்ளி தரக்கூடியவன், நம்முடைய உழைப்பை மதிக்கிறவன், நம்முடைய அமல்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிறவன், மதிப்பளிக்க அவனுக்கு தேவையே இல்லை ஆனால் மதிப்பளிப்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் அது கொடுக்கணும். அந்த மாதிரி வசனம் எது, கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹ் நன்றி செலுத்துவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு 4வது சூறாவில் 147வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 64:17 வசனத்தில் இன் துகுரிலுல்லாஹ கரலான் ஹசனா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகிய கடன் கொடுத்தால், இதை பற்றி முந்தி விளக்கிட்டோம் அழகிய கடன் தான் என்னங்கிறது. இன் துகுரிலுல்லாஹ கரலான் ஹசனா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுத்தீர்களேயானால் யுலாயிஃபுஹு லக்கும், அதை உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான். ஓ யஃபிர் லக்கும், உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை செய்கிறேன்னு கேட்டால், உல்லாஹு ஷக்கூருன், அல்லாஹ்வைய நான் நன்றி பாராட்டுறவன், எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறேன், அதனால் நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு தான தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் தராமல் இருக்க மாட்டேன், நன்றி செலுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நன்றி செலுத்துவேன்னா அல்லாஹ்வுக்கு அந்த உதவியை நம்ம செஞ்சால் தான் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் கொடுக்குற கடன் என்பது அல்லாஹ் கொடுக்குறது இல்லை. அல்லாஹ் கொடுக்குற கடனுக்கு அர்த்தமே என்னென்னு கேட்டால் ஏழைபாளைகளுக்கு கொடுக்குறது, நல்ல காரியத்துக்கு கொடுக்குறது தான் அல்லாஹ் தனக்குரிய கடன் என்று என்ன செய்கிறான், எடுத்துக்கொள்கிறான். அப்படி இருக்கிறதுனால அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தீங்களே ஆனால் பன்மடங்காக பெருக்கி தருவான். எதனால் பன்மடங்காக பெருக்கி தர்றேன்னு கேட்டால் நான் நன்றி செலுத்துறவன். அப்போ நன்றி செலுத்துறவன் என்ன அர்த்தம், தாராள மனசு உள்ளவன் அர்த்தம், தாராளமாக அள்ளி தர்றவன், யாருடைய உழைப்பையும் வீணாக்க மாட்டேன்னு அர்த்தம். எந்த மனிதனுடைய உழைப்பும் வீணாக போகாது, சின்ன உழைப்பாக இருந்தாலும் பெரிய உழைப்பாக இருந்தாலும் அதுக்குரிய பிரதிபலனை தருவேன். அப்போ எங்கெல்லாம் அல்லாஹ் நன்றி அப்படின்னு நன்றின்னு வருகிற எல்லாத்துக்கும் அதான் அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் எல்லாம் நன்றியை பற்றி சொல்கிறான். 76வது சூறாவில் 22வது வசனம், எல்லாம் நான் சொர்க்கவாசிகளுக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துருவான். சொர்க்கத்தை கொடுத்துட்டு சொர்க்கவாசிகள்கிட்ட எல்லாம் பேசுகிறான். எப்படி, இன்னஹாதா கானலுக்கும் ஜஸா அன், இது உங்களுக்குரிய பிரதிபலனாக அமைந்திருக்கிறது, நீங்கள் துன்யாவில் செஞ்சீங்கல்ல அதுக்குரிய பிரதிபலன். ஓ கான சாயுக்கும் மஷ்கூரா, உங்களுடைய உழைப்புக்கு நன்றி தெரிவிக்கப்படும், உங்களுடைய உழைப்புக்கு வீணாக்காமல் நன்றி தெரிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுங்கிறான். அப்போ உங்கள் உழைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறேங்கிறான். அப்போ சொர்க்கத்தை எல்லாம் தந்தது நெசம், அது நன்றிக்காக தர்றான்னு சொன்னீங்கன்னா அந்த அர்த்தம் அல்லாஹ்வுடைய தன்மையை குறைக்குது. நன்றிக்காக தரவில்லை, கருணையினால் தருகிறான் அப்படின்னு என்ன செய்யணும், அதை ஒன்று எடுத்துக்கிறணும். அதே மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனிதர்களை கேலி செய்கிறேங்கிற வார்த்தையை பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது கெட்டவங்க நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க, அவங்கள அல்லாஹ் கேலி செய்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹு 2:15 வசனம் பக்ராவில் 15வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹு யஸ்தஹ்ஸியு பிஹும், அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான்.
எமுத்துஹும் ஃபி துகையானியும் யாமஹூன், அவங்களுடைய வழிகேட்டிலேயே அப்படியே தட்டளையுமாறு விட்டு விடுகிறான்னு சொல்லி 2:15 வசனத்தில் இருக்கிறது. அவர் அல்லாஹ் அல்லாஹ் எதுக்கு கேலி செய்யணும்? அவங்க தப்பான நடவடிக்கை இருந்தாங்க என்று சொன்னால் கேலி பண்ணுறது என்பதுங்கிறது யார் செய்வா? கேலி யார் பண்ணுவான்னு கேட்டால், யாருக்கு பலவீனம் இருக்குதோ, யாருக்கு இயலாமல் இருக்குதோ, அவன் நேரில் மோத முடியாமல் இருக்கிறானோ அவன் தான் என்ன செய்வான்? கேலி பண்ணுவானே தவிர நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுற 2 அடியை போடுவான். ஒரு பெரிய மன்னராக இருக்காருன்னு வைங்க, அவருக்கு எதாவது நீங்கள் தப்பு செஞ்சுனா கேலியாக பண்ணுவார், ஒரு உதப்பார், உலகம் அடியை கொடுப்பார். அப்போ மன்னர் அல்லாங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவன் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட விளையாட்டு புள்ள மாதிரி கேலி பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். கேள்வி நண்பர்கள் கேள்வி பண்ணிக்கிருவீங்க, சமநிலையில் இருந்தால் கேள்வி பண்ணுவீங்க, உங்களுக்கு மட்டமாக இருந்தால் தான் கேள்வியை பண்ணிக்கிருவீங்க. உங்களுக்கு உயர்வான ஆட்கள்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டீங்க? கேள்வி பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிறதுனால அல்லாஹ் இவன்கிட்ட கேள்வி பண்ணுறதுக்கு உள்ள தரத்தில் அல்லாஹ் இருக்கிறான் இல்லை. கேலி பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்கள கேலிக்குரியவர்களாக உலகத்தில் ஆக்கிடுவான். அல்லாஹ் கேலி பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அவங்கள அல்லாஹ் கேலிக்குரியவர்கள் ஆக்குறான்னு அர்த்தம் கொடுத்தா அது பொருந்தி வரும். அல்லது இந்த கேலி செய்வதுங்கிறது எல்லா மனிதர்களும் கேலி தான் செய்வாங்க. அந்த கேலியோட அர்த்தம் என்னென்னு கேட்டால், இதை நான் பிடிக்கலை, நீ செஞ்சதை நான் உடன்படலை அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த உடன்பாடு இல்லை என்பதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுப்பான், தண்டிப்பான்னு அர்த்தம் வச்சுக்கணும். கேலி செய்வான் என்றால் அடிக்கிறது தான் கேலி. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் கேலி என்னது? அடியை போடுறது தான் கேலிங்கிற மாதிரி வரணுமே தவிர தண்டிக்கிறது வைக்கணுமே தவிர அவன் கேலி பண்ணிக்கிட்டு நம்ம சரியாக உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறலாம் ஒன்றும் செய்ய முடியாதவன் செய்கிற வேலை. யாருக்கு எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது, அவன் தான் கேலி பண்ணுவான். அந்த மாதிரி 2:15 வசனத்தில் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி இந்த ரசூலுல்லாவுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தர்மம் செய்யக்கூடியவர்கள் ரசூலுல்லாட்ட உத்தரவு போடுவாங்க, உங்களால் ஏண்ட தர்மம் செய்யுங்கன்னு. வசதி உள்ளவங்க பெருசு பெருசாக தர்மம் செய்வாங்க. வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களால இயன்றதை கொண்டாந்து கொடுப்பாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா உடல் உழைப்பு செஞ்சு அதில் ஒரு 10 ரூபாயை கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒரு மூட்டை தூக்கிட்டு என்ன செய்வாங்க? தர்மம் செய்யணும் நம்ம கடமை, பணக்காரன் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாதுன்னு அந்த ஏழை மக்கள் என்ன செய்வாங்கன்னா அதை கொண்டாந்து கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய பேரிச்சம்பழ குலைகளை கொண்டாந்து தொங்க விடுவாங்க. அதெல்லாம் மட்டமாக உள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வந்தர்கள் கொடுத்துருப்பாங்க, இதை வச்சுக்கிறங்கண்டு. அது தரமான பழக்குலையாக இருக்காது. அதை கொண்டு பள்ளிவாசலில் தொங்க போடுவாங்க, யார் ஒன்றாலும் எடுத்து சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி உள்ளது. அந்த மாதிரி செய்கிறவங்களை என்ன செய்கிறாங்கன்னா அந்த முனாஃபிகள் கிண்டல் பண்ணுறாங்க, இதெல்லாம் தர்மம் செய், இதான் தேவையா, இதான் தர்மமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குறது 10 ரூபாய் ஒவ்வொருத்தரும் 1000 ரூபா கொடுக்குற இடத்துல ஒருத்தர் 5 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லோரும் 1000 ரூபா எழுதுகிறாங்க ஒரு காரியத்துக்கு, நமக்கு ஒரு 5 ரூபா போட்டுக்கிறோம். 5 ரூபா 5000 இல்லை, வெறும் 5 ரூபா போட்டுக்கிறங்கன்னு அது கேவலமாக பணம் இல்லையா? அது அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா பார்க்கக்கூடாது. அந்த பார்த்துருக்குறாங்க, இப்படி பார்க்குறது தப்பு. அவனுக்கு ஏண்டதை அவன் கொடுக்குறான்னு சொல்லி அது கிண்டலுக்குரியது ஆக்கக்கூடாது, அதை மதிக்கணும். சின்ன தொகையை கொடுத்தாலும் அது என்ன செய்யணும்? மதிக்கணும். ஆனால் உலகத்தில் அப்படி இருக்குதுல்ல. இதே மாதிரி முனாஃபிக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மூமின்களில் சதக்கா செய்யும்போது அவங்களோட அற்பமான தர்மம் செய்கிறவர்களை கேலி செய்கிறார்கள், குத்தி காட்டுகிறார்கள். அதே மாதிரி உழைத்து சம்பாதித்து தர்மம் செய்கிறாங்கல்ல, அவங்க கம்மியாக தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய தர்மத்தையும் குறை செய்கிறார்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்போ சொல்கிறான், அவர்கள் இவங்களை கேலி பண்ணுறாங்க, நான் அவங்கள கேலி பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறான். இவங்க அந்த ஏழைகளை கேலி செய்கிறார்கள், நான் இவன் இந்த பணக்காரங்களை நான் கேலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத், தான தர்மங்கள் செய்யும் பொழுது மூமின்களில் மேலதிகமாக செய்யக்கூடியவர்களை குறை சொல்கிறார்கள். வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹுதஹும், உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்களே அவங்களுடைய தர்மத்தையும் கேலி செய்கிறார்கள். உழைப்பு தான், காசு பணம் இருப்பு இருக்காது, உழைச்சியதை சம்பாதிச்சிடும் தர்மம் செய்வாங்க. இதை குறை சொல்கிறார்கள். இப்போ யஸ்ஹரூன மின்ஹும், அவர்களை கேலியும் செய்கிறார்கள். கம்மியாக கொடுக்குற ஆட்கள் என்ன செய்கிறாங்க? குத்தியும் காட்டுறாங்க, கேலியும் பண்ணுறது, கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறது. அவர் கொடுக்குற பாரு அப்படின்னு சிரிக்கிறது. அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, சஹிரல்லாஹு மின்ஹும், அவங்கள அல்லாஹ் கேலி பண்ணுறான். அல்லாஹ் கேலி பண்ணதுக்கு மிதிக்கணும், கேலி பண்ணதுக்கு தண்டிக்கணும். கேலி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு ஏண்டது கேலி, அல்லாவுக்கு ஏண்டது அதுக்கு தண்டனை தான் கொடுப்பான். அல்லாஹ் கேலி பண்ணுறான்னா அது ஈக்குவல் ஆகாது. அந்த கேலிக்கு தண்டிக்கிற இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இறைவன் அவன் உட்காந்து கேலி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லுவது இறைத்தன்மையை கொஞ்சம் குறைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அல்லாஹ் கேலி செய்கிறான் எங்கேலாம் வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா தண்டிக்கிறான்னு அர்த்தம். அவன் கேலிலாம் செய்ய மாட்டான். கேலி செய்கிறதே என்னென்னா அந்த செயலை தப்புன்னு கருதுனா தான் கேலி செய்வோம். ஒருத்தன் செய்கிற செயல் நமக்கு பிடிக்காட்டி தான் கேலி பண்ணுவோம். அவள் பிடிக்காத காரியத்தை நீ செய்கிறாய் என்று நான் எடுத்துக்கொண்டு அதுக்கு நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறத
கேலி செய்வேங்கிற வார்த்தையை கொண்டு இறைவன் சொல்கிறான். நேரடி அர்த்தம் கொடுக்க முடியல. நேரடி அர்த்தம் தான் அதில் கேலின்னு வந்தாலும் நம்ம இறைத்தன்மைன்னு விளங்கி வச்சுருக்கோம்ல, அதனோட கம்பேர் பண்ணிட்டு பார்க்கணும். அது சொல்லிட்டு அடுத்து விளைக்கிறான். அதை உலகம் அதாப்புன்னு அழியும், அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குது. அடுத்த வரையில் வந்துடுது. கேலி செய்வேன்னு சொல்லிட்டு கேலி செய்கிறேன்னா என்ன அர்த்தம்? உலகம் அதாப்புன்னு அழியும், அவங்களுக்கு துன்புறுத்துக்கிற வேதனை இருக்குது, தண்டிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு 9வது சூறாவில் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் கேலி செய்கிறதுன்னு எங்கெல்லாம் வருதோ, நான் சொன்னதெல்லாம் வேற எங்கே வந்தாலும் சரி அல்லாஹ் கேலி செய்கிறான்ற மாதிரி வந்துச்சின்னு சொன்னால் அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் வந்து கேலி செய்கிற அளவில் அவன் இல்லை, உயர்ந்த இடத்துல இருக்கிறான், அவனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு தண்டிப்பான் என்று தான் நம்ம அதுக்கு அர்த்தம் செய்யணும். அதே மாதிரி வந்து ஒரு காரியத்தை நம்ம ஒரு செய்கிறதா இருந்தால் என்ன செய்வோம்னா சூழ்ச்சி பண்ணி சிலதை செய்வோம். டைரெக்டாக செய்கிறதா செஞ்சுவோம். டைரெக்டாக செய்ய முடியலைன்னு சொன்னால் சூழ்ச்சி செய்கிறேன்னா இப்போ ஏமாத்துறது, பொய் சொல்லி நம்ப வைக்கிறது, அவன் நம்பிக்கையை ஊட்டி முதுகில் போய் குத்துறது, இதெல்லாம் வந்து தான் சூழ்ச்சிங்கிறது. சூழ்ச்சின்னா நேருக்கு நேர சண்டை போட்டு அதுக்கு ஒரு சூழ்ச்சி கிடையாது. அவன் வலிமையாக இருக்கான், நான் வலிமை இல்லாமல் இருக்கிறேன், இவனை எப்படி கவுத்துறதுன்னு சொன்னால் முதுகுக்கு பின்னாடி குத்துறது, அதில் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, உணவுன்னு சொல்லி அதில் கொண்டு விஷத்தை கலந்து கொடுக்குறது, இப்படி இந்த மாதிரி அது சூழ்ச்சியாக பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னது தான் செய்கிறீன்னு அவனுக்கு விளங்காத வகையில் சூழ்ச்சியாக அடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் அவனை வந்து தாக்குறீங்க, துன்புறுத்துறீங்க என்பதை அவன் அறிந்து கொள்ளாத வகையில் ஒரு குறுக்கு வழியில் போய் ஒருத்தனை வந்து வீழ்த்துறதுக்கு பேர் தான் சூழ்ச்சி. இது அல்லாஹ் செய்வானா? மனிதன் சூழ்ச்சி செய்வான். மனிதனுக்கு நேரடியாக ஏழும்னா நேராக செஞ்சிருவான். நேரடியாக பலவீனனாக இருக்கிறவன்லாம் சூழ்ச்சி எப்போவுமே பண்ணுவான். பலமாக இருக்கிறவன் வந்து சூழ்ச்சியை பண்ண மாட்டான், வாடா பார்த்துக்குறோன்னு நின்றுவான். பலவீனமாக இருந்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்னா பலமான வீழ்த்த முடியாது. அப்போ எப்படி ஏமாற்றலாம், எப்படி அவனை வந்து வேறு ரூட்டில் போய் அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணுறதுக்கு பேர் மனிதனுக்கு பொருத்தம். மனிதன் அந்த பலவீனமாக படைக்கப்பட்டதுனால பலவீனமாக ஒத்தரமை இல்லாட்டி சூழ்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பலவீனமாக இருக்கிறவன் தான் என்ன செய்வான், இது அவனை வந்து எதிரியை வீழ்த்த முடியலைன்னு நினைக்கும் போது தான் சூழ்ச்சியே வரும். அது அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து ஓ மக்கரு, இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். ஒல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்வதில் நான் தான் சிறந்த ஆள்னு வரை சொல்கிறான். சூழ்ச்சி செய்கிறது மட்டும் இல்லை, ஹைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்பவர்களே நான் மேலானவன், பயங்கரமாக சூழ்ச்சி பண்ணுவேன் அப்படின்னு 3வது சூறாவில் ஒரு 54 வசனத்தை சொல்கிறான். இது கூட எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் ஈசா நபியை வந்து கொல்லுவதற்காக பிளான் பண்ணாங்க. பல பொய் திட்டங்கள்லாம் போட்டு அவரை ஏமாற்றி கொண்டு வந்து அவரை என்ன செஞ்சாங்க, அவரை கொல்லுவதற்காக சிலுவையில் அரைஞ்சி அந்த மாதிரி செய்ய நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் நினைஞ்சிட்டான், அவர் மாதிரி வேற ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி இது அல்லாஹ் செஞ்ச வேலை, இது சூழ்ச்சிலாம் கிடையாது. அல்லாஹ் என்ன செஞ்சான்னா அவரை சிலுவையில் அறைய போறியா அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தனை வந்து அவரை காட்டி கொடுத்த ஒருத்தனுக்கான அவனையே வந்து இயேசு மாதிரி ஈசா மாதிரி அந்த வடிவத்தை கொடுத்து அவரை தான் இழுத்துக்கிட்டு போய் நினைஞ்சாங்க. அவங்க வந்து சிலுவையில் அரைஞ்சாங்களே தவிர இயேசுவை அறையலை. ஒமா கத்தலூஹு, அவரை கொல்லவும் இல்லை, ஒமா சலபூஹு, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, உலாக்கின் சுப்பிகலகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டு. இது அல்லாஹ் செஞ்ச சூழ்ச்சி. இது சூழ்ச்சியா? ஆகுன்னா ஆயிடுச்சு. ஒரு ஆளை வந்து வேற ஒரு ஆளை மாற்றுறதுங்கிறது வல்லமையை கொண்டு செய்கிறது, சூழ்ச்சி கிடையாது. என்னை வந்து வேற ஒரு ஆளை மாற்றி காட்டினா அது சூழ்ச்சி. அது பவர்ஃபுல்லான ஒரு தாக்குதல். அது அல்லாஹ் என்ன செய்யறான், ஈசா நபியை காப்பாற்றுவதற்காக வேண்டி என்னுடைய வல்லமையை பயன்படுத்தி செய்வேன்ற அர்த்தம் தானே தவிர சூழ்ச்சியை குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் வந்து அவனுடைய வல்லமையை காட்டி அவன் யாரை சிலுவையில் அறைய போனாங்களோ அறைய விடாமல் அல்லாஹ் காப்பாற்றினான்ல, அந்த தொடரில் தான் இந்த விஷயம் வருது. ஓ மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், ஓ மக்கர் அல்லாஹூ, அல்லாவும் சூழ்ச்சி செய்தான், ஒல்லாஹு ஹைருல் மாக்கிரின், மேலே வருஷத்துனா பெரிய சூழ்ச்சி தானே, நான் வந்து பயங்கரமாக சூழ்ச்சி பண்ணுவேன், ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்வது என்ன அர்த்தம்னா சூழ்ச்சின்னு அர்த்தம் கிடையாது. சூழ்ச்சின்னா திறம்பட செய்வான்ற அர்த்தம். சூழ்ச்சி செய்வான் எங்கெல்லாம் வருகிறதோ இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அதை வந்து திறம்பட அல்லாஹ் முறியடிப்பான், சூழ்ச்சியை முறியடிப்பான்னு வைக்கலாம். அவர் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான்னு சொன்னால் அவங்களுடைய சூழ்ச்சியை வந்து சிறந்த முறையில் அல்லாஹ் முறியடித்து காட்டுவான். அந்த சூழ்ச்சியை வந்து ஜெயிக்க விட மாட்டான். சூழ்ச்சியை ஜெயிக்க விடாட்டெல்லாம் வந்து அது ஒரு சூழ்ச்சி மாதிரி தானே இருக்கேன். அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறான். அல்லாஹ் சூழ்ச்சி செய்யலான்னு சொன்னோம்னு சொன்னால் அதில் அந்த பலவீனமும் சேர்ந்து வந்துடும். அல்லாஹ் சூழ்ச்சி செய்வானோ, அப்போ நேருக்கு நேர் பார்க்க அல்லாஹ்க்கு தெரியாதோ, அவன் வல்லமை வந்து ஆகுண்டா ஆகும். இது ஆராத செய்யன், ஒரு பொருளை அவன் விரும்பி விட்டான் என்று சொன்னால் ஐய கூலகு குன், ஆகு என்று அவன் சொல்வான், ஃபயக்கூன் ஆகிவிடும், ஆகு என்றால் ஆகிறான். அப்படிப்பட்டவன் என்னத்துக்கு போய் சூழ்ச்சி செய்யணும்? அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு அந்த அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான்ங்கிறது வந்து அந்த உலக வழக்கில் அப்படி சொல்கிறதுக்காக சொல்லி காட்டுறானே தவிர சூழ்ச்சியை முறியடிப்பான். அல்லாஹ் வந்து உன் சூழ்ச்சியை ஜெயிக்க விட மாட்டான். அதுக்கு தான் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான்.
அதே இது 3:54 7:99 வசனத்துலையும் இதே கருத்துப்பட அஃபா அமீனு மக்கரல்லாஹி, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறார்களா? நான் செய்கிற சூழ்ச்சியை பற்றி உனக்கு பயம் இல்லையான்னு கேட்குறான். நான் ஒரு சூழ்ச்சி செய்ய போகிறேன், அதை பற்றி உனக்கு அச்சம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஃபலா யாமனு மக்கரல்லாஹி இல்லல் கோமுல் ஹாசிரோன், நஷ்டமடைகிற கூட்டத்தை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியில் பயமற்று இருக்க மாட்டார்கள். என்னுடைய சூழ்ச்சியை பற்றி உனக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் நீ நஷ்டவாளி, என்னுடைய சூழ்ச்சிக்கு நீ பயந்துக்க அப்படிங்கிறான்ல. என்னுடைய சூழ்ச்சி, நான் சூழ்ச்சி செய்ய போகிறேன், அதில் உனக்கு பயம் இல்லையா நல்லா கேட்குறான். சூழ்ச்சியாக செய்ய போகிறான், உங்கள் சூழ்ச்சியை முறியடிக்க போகிறான், அவங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்க போகிறான், அதில் ஏன்டா உனக்கு பயமற்று இருக்கிறியான்னு நல்லா கேட்குறான். அப்போ சூழ்ச்சி செய்கிறது, அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறத வந்து பயமற்று அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு பயப்படுங்கன்ட்டு வருது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு பயமற்று இருக்கிறார்களாண்டா என்ன அர்த்தம்? பயப்படணும், அல்லாஹ் சூழ்ச்சி செஞ்சிருவான்னு பயப்படணும்னு வருது. சூழ்ச்சி செஞ்சிருவான்னு கிடையாது, தண்டிப்பான்னு பயப்படுறதான். அல்லாஹ் வந்து எந்த ஒன்றுக்கும் பதிலடி கொடுப்பான், பதிலடி கொடுப்பான்ங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை சூழ்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் 7:99 வசனத்தில். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிஜ்ரத்து செஞ்சு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. பயந்து தான் போகிறாங்க, ஏன்னா கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. கொல்வதற்கு முடிவு பண்ணதுனால ரகசியமாக அபூபக்கர் அழைச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாற்றுப்பாதையில், வழக்கமாக மதீனாவுக்கு போகிற பாதை இல்லாமல் வேறு ஒரு பாதை வழியாக போய் குகையில் சில நாட்கள் தங்கி இருந்து அவங்க தேடிக்கிட்டு ஓஞ்சி போன பிறகு மறுபடி புறப்பட்டு போய் மதீனாவில் சேர்ந்துட்டாங்க. அவங்க தங்கியிருந்த குகைக்கும் கூட வந்துட்டாங்க. குகைக்கு கூட வந்து எட்டிலாம் பார்க்குறாங்க, எல்லாம் வருது, குரானில் வருதில்ல. அப்போ அபூபக்கர் என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய தூதரை வந்துட்டாங்க, குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் என்ன செய்வாங்க? கவலைப்படாத, அல்லாஹ் வந்து நம்மோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணில் படாமல் அல்லாஹ் வந்து காப்பாற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியான முறையில் போய் சேர்ந்துட்டாங்க. இது அல்லாஹ் சூழ்ச்சிங்கிறான். அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க, எதுக்கு? இவரை காலி பண்ணனுக்கு சூழ்ச்சி பண்ணாங்க. நான் வந்து காப்பாற்றுறதுக்கு திட்டம் வகுத்தேன்னு வச்சுக்கிறேன், சூழ்ச்சி பண்ணேன்னு சொல்லக்கூடாது. நான் காப்பாற்றுறதுக்கு ஒரு வேலையை செஞ்சேன், என்ன மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோமோ அதை அவங்களுடைய கண்ணுக்கு வந்து குனிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றி விட்றான்ல, அது மாற்றி விட்டது சூழ்ச்சி கிடையாது. அவனோட வல்லமையை பயன்படுத்தி உள்ளத்தில் ஒரு அந்த எண்ணத்தை போட்டு விட்டு எல்லாம் என்ன செய்கிறான்? எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுறான். இது எம்குரு பிக்கல்லதீன கஃபரு, இந்த நிராகரிப்பவர்கள் நபியை உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்த போது சிந்தித்து பாருங்கள். எதுக்காக வேண்டி யுசுபி தூக்க அவ் யக்துலூக, உன்னை அந்த ஊரில் பிடித்து வைத்துக் கொள்வதற்காக, அவ் யக்துலூக அல்லது உன்னை கொல்லுவதற்காக, அவ் யுஹ்ரிஜூக்க அல்லது ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக 3 வகையான சூழ்ச்சி பண்ணுறாங்க. ஒன்று ஆளை பிடிச்சி இங்கே வச்சிடணும், அல்லது விரட்டி விட்டுறணும், அல்லது கொன்றணும். இந்த 3 வகையான காரியத்துக்கு திட்டம் போடுறாங்க. ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி. கொல்றது மட்டும் நோக்கம் இல்லை, பிடிச்சோம்னு சொன்னால் அல்லது கட்டி போட்டால் வச்சுக்கிறணும் ஊர்லேயே. சிறைப்பிடித்தல். அப்போ காஃபியர்கள் வந்து சூழ்ச்சி செய்கிறார்கள். யுசுபி தூக்க, உன்னை சிறைப்பிடித்து வைத்துக் கொள்வதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள். அவ் யகுத்துலூக்க அல்லது உன்னை கொல்லுவதற்கு சூழ்ச்சி செஞ்சார்கள். அவ் யுஹ்ரிஜூக்க, உன்னை வெளியேற்றிடணும், ஊரை விட்டு வெளியேற்றிடணும்னு சொல்லி அவங்களாம் வெளியேற்றுவதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள். திட்டமிட்டார்கள். எம்குருன, அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள். எம்குருல்லா, அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். உல்லாஹ் ஹைருல் மாக்கிறேன், அல்லாஹ் வந்து சிறந்த சூழ்ச்சியாளன். அப்போ நீ அவங்களுக்கு கொல்ல முடியலையில, ரசூலுல்லாஹ் கொல்லவும் முடியலை, பிடிக்கவும் முடியலை. அதை அல்லாஹ் பக்குவமாக கொண்டு அங்கே போய் சேர்த்துட்டான். அப்போ இந்த சேர்த்தாங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சூழ்ச்சி செய்கிறான்னு வருது. சூழ்ச்சியை முறியடித்தான்னு அர்த்தம். உங்களுக்கு திட்டம் போட்டு அவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, பூண்டு ஊதி விட்டு போயிட்டான்ல. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அதை வந்து தடுத்துட்டான். சூழ்ச்சி செஞ்சான்னு வர்ற இடத்துல பூரா சூழ்ச்சியை வந்து முறியடித்தான்னு தான் வரும். சூழ்ச்சிக்கு அர்த்தமே என்னென்று அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான்னு கேட்டால் எதிரிகள் அவங்க என்னென்ன வகையிலலாம் வரும், குறுக்கு வழியில் வருவாங்களோ அது எல்லாத்தையும் முறியடித்து என்ன செய்வான்? அவங்களுக்கு தோல்வியை கொடுத்துருவான். அப்போ இந்த இடத்துல எம்குருல்லாஹு, அல்லாஹ் வந்து அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். ஒல்லாஹு ஹைருல் மாக்கிறேன், சூழ்ச்சி செய்பவர்களில் இறைவன் மிக மேலானவன், சிறப்பாக நான் சூழ்ச்சி செஞ்சிருவேன். அப்போ இந்த மாதிரி சூழ்ச்சிங்கிறது எங்கெல்லாம் வருதோ அது மாதிரி வந்து எல்லா சூழ்ச்சியும் என்னையை சேர்ந்ததுன்னு வர சொல்கிறான்ல. 13:42 வருஷத்தில் கது மக்கரல்லதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன்னுள்ளவர்களும் பல சூழ்ச்சிகள்லாம் செய்து பார்த்தார்கள். மார்க்கத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி, தௌஹீதை ஒழிப்பதற்காக வேண்டி. இதுக்கு முந்தி வாழ்ந்த நபிமாருடைய சமுதாயத்தவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? சூழ்ச்சி பண்ணி பார்த்தார்கள். ஃபலில்லாஹில் மக்ரு ஜமியா, அனைத்து சூழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நீ என்னடா சூழ்ச்சி பண்ணுற? எல்லா சூழ்ச்சியும் நான் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா சூழ்ச்சியும் நான் முறியடிச்சிருவேன். நீ எந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணாலும் சரி எல்லாத்தையும் நான் முறியடிச்சிருவேன். அப்போ ஏழவு தக்சிபு குள்ளு நஃப்ஸின், ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்கிறான்னு அத்தனை நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன்
அப்படி பின்னாடி சேர்த்து சொல்கிறான். அறிஞ்சு வச்சுக்கிறேன்னு வார்த்தையில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் அதுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பேங்கிற அர்த்தமே தவிர நீ சூழ்ச்சி பண்ணால் எனக்கு தெரியும், தெரிஞ்சால் நான் முறியடிப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த சூழ்ச்சிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறான்னா சொல்லி காட்டுறான். அதே 13:42 அதே மாதிரி வந்து ஓ மக்கரோ மக்கரா, அவர்கள் சூழ்ச்சிக்கு மேல் சூழ்ச்சி செய்தார்கள். 27:51 வசனத்தில் ஓ மக்கர்னா மக்கரா, நாமளும் சூழ்ச்சிக்கு மேல் சூழ்ச்சி செய்தோம். ஒஹும்லா யஷூரூன், அவர்கள் அறியாத விதத்தில் சூழ்ச்சி செஞ்சோம் நல்லா சொல்கிறான். அப்போ சூழ்ச்சி செய்கிறோம் நல்லா சொல்கிற இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால் சூழ்ச்சியை முறியடிப்பான் இறைவன். எந்த சூழ்ச்சியில் வந்து தௌஹீதையோ நபிமார்களையோ இஸ்லாத்தையோ ஒழிப்பதற்கு திட்டம் போட்டாலும் அல்லாஹ் அதை முறியடிச்சிருவான். அது அப்படிங்கிற அர்த்தம் செய்யணும், நேரடித்தம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அல்லாவை ஏமாத்துறாங்கிற மாதிரி வசனங்கள் வரும். இவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாவை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி வரும். அதோடு சேர்த்து என்ன வரும்னா அல்லாவும் அவங்கள ஏமாத்துறான்னு வரும். இவங்க அல்லாவை ஏமாற்ற பார்க்குறாங்க, ஏமாத்துறாங்க, அல்ல அவங்கள ஏமாத்துறான் அப்படிங்கிற கருத்துப்பட 4வது சூறாவில் 142வது வசனத்தில் எப்படி வரும்னு கேட்டால் இன்னல் முனாஃபிகீன்கள் யுஹாதிவுன் அல்லாஹ், அல்லாவை ஏமாத்துகிறார்கள் வருது. அல்லாவை ஏமாத்துகிறார்கள் அர்த்தம் நேரடியாக கொடுக்க முடியுமா? அல்லாவை ஏமாற்ற ஏழுமான்னா, அல்லாவை ஏமாத்துறான்னா அவன் ஏன் அல்லா ஏமாத்துறான்னு அர்த்தமாகுதுல்ல. அல்லாவை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள்னு தான் சொல்லலாம். அதுக்கு ஏமாத்துறார்கள்னு அர்த்தம் அசல் அப்படி தான் இருக்குது. நேரடி வார்த்தை எப்படி இருக்குன்னா இன்னல் முனாஃபிகீன யுஹாதிவுன் அல்லாஹ், முனாஃபிகீன்கள் வந்து அல்லாவை ஏமாத்துகிறார்கள்னு சொன்னால் ஏமாற்ற நினைக்கிறார்கள். அவன் நினைப்புப்படி நம்ம ஏமாற்றிட்டோம், இங்கே வந்துட்டு மூமின்கிறது, அங்கே வந்து ரொம்ப ஆளுங்கிறது, இது ஏமாத்துறது தானே. ரசூல்லாட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா ஆமாண்டாமாங்க, நாங்கள் உங்களை சேர்ந்த ஆளுக்கம்பாங்க. அங்கே அவங்க கூட்டத்தில் போய் என்ன செய்வாங்க, இல்லை நான் உங்களை சேர்ந்த ஆளுக்கு தான், நாங்கள் கேள்வி பண்ணிருக்கா உட்காந்துருக்குறோம், அவங்களோட நான் இல்லைம்பாங்க. இதை வச்சு அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏமாற்றிட்டோம் அல்லாவை. ரசூலை ஏமாத்துறதுனால அல்லாவை அல்லா நம்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அல்லாவை அவன் நம்பிக்கை பிரகாரம், அவன் எண்ணத்தின் பிரகாரம் அல்லாவை ஏமாற்ற நினச்சாதான் இந்த வேலை பண்ணுவான். அவன் நினைப்பு பிரகாரம் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. என்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா நான் ஏற்றுக்கிட்டோங்கிறாங்க. காஃபிர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறல, சும்மா நடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லுவதுன்னா ஏன் அப்படி சொல்கிறான்? இது அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். இப்படி எந்த தைரியத்தில் அவன் சொல்கிறான்? நம்ம இப்படி உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று பேசணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தெரியாது, அல்லாஹ் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அல்லாவே ஏமாற்றிவிட்டோம் அவ்வளோ அர்த்தம் அவங்க உள்ளத்தில் இருக்க போய் தான் அந்த மாதிரி ஏமாற்ற நினைக்கிறாங்க. அது அல்லாஹ் என்ன செய்யறான், அதே வாசகத்தை போடுறான். இன்னல் முனாஃபிகீன்கள் யுஹாதிவுன் அல்லாஹ், அல்லாவை ஏமாத்துகிறார்கள். அப்போ அல்லாவை ஏமாத்துகிறார்கள் எங்கேயெல்லாம் வருதோ அல்லாஹ் ஏமாந்தவன் அல்லாவே கிடையாதுங்க. இறைவன் வந்து ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டா ஏமாந்தவன் எப்படி கடவுளாக இருப்பான்? எல்லாம் தெரிஞ்சவன் எப்படி ஏமாறுவான்? அறியாமல் இருக்கிறவன் தான் ஏமாறுவான். ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும், வெறுங்க வச்சுட்டு ஒருத்தன் காட்டுறான்னு வைங்க, திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நம்ம ஏமாந்துருவோம், கையை நீட்டுவோம், வெறும் கையை நீட்டுவான். ஏன் அப்படி கையை நீட்டுறோம்? உள்ள கை என்ன இருக்குன்னு தெரியலை. ஏமாறுறவன்லாம் என்னவா இருப்பான்னு கேட்டால் அறியாதவனாக இருப்பான், அந்த விஷயத்தை பற்றி ஞானம் இருக்காது. அதனால ஏமாறுற, பணத்தை கட்டி ஏமாறுறீங்க, என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியாது, ஏமாந்துடுறீங்க. 100 ரூபா கொடுங்க 1000 ரூபா தர்றம்மா, ஏமாந்துருவீங்க. அப்போ நாளைக்கு இவன் என்ன செய்ய போகிறான்னு உங்களுக்கு விளங்காத காரணத்தினால ஏமாற்றமே வரும். அப்போ ஏமாறுற எல்லாருமே அந்த விஷயத்தில் அறிவிலியாக இருப்பாங்க. பெரிய படித்தவன் பட்டவதாரில் அதெல்லாம் இருப்பாங்க. எதில் ஏமாந்தானோ அதில் முட்டாளாக இருப்பான். எந்த விஷயத்தில் அவன் ஏமாந்தானோ அந்த விஷயத்தை பற்றி நாலேஜ் அவனுக்கு இல்லை. இவன் என்ன செய்வான்னு விளங்காமல் தானே ஏமாந்தாங்க. அதை கொடுங்க 10 100 ஆக்கி தர்றோம், 100 1000 ஆக்கி தர்றோம், மாதத்துக்கு 1,10,000 ரூபா கொடுங்க, நாங்கள் என்ன செய்வோம், மாதம் 4,000 ரூபா தருவோம் பாங்க. எப்படி தர முடியும்னா தெரியாமல் விழுந்துடும். எதனால போய் விழுவுறான்? அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியலை. இவன் என்ன பிளான் வச்சுருக்கான், என்ன பிளானில் நம்மளை இப்படி கூப்பிட்றான், என்ன மாதிரி காலை வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் இருந்தவன் தானே ஏமாறுவான். அப்போ அல்லா எப்படி ஏமாறுவான்? அப்போ அல்லாஹ் ஏமாறுவான், அல்லாவை ஏமாத்துறார்கள்னு ஒரு வசனத்தில் வரும் என்று சொன்னால் ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள்னு அர்த்தம் செய்யணுமே தவிர அல்லாவை ஏமாற்றினார்கள்னு நெசமாக அப்படி அர்த்தம் செஞ்சீங்கன்னா நீங்கள் அல்லாவே நம்பலை. அல்லாவை வந்து ஒரு மனிதனுடைய லெவலுக்கு இறக்கிட்டீங்க. மனுஷன் கூட அல்லாவை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு இறக்கிட்டீங்கன்னு வருமா இல்லையா? அதனால வந்து இன்னல் இது 4:142 வருது. எப்படி வருதா? இன்னல் முனாஃபிகீன யுஹாதிவுன் அல்லாஹ், முனாஃபிகீன்கள் அல்லாவை ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் நேரடி அர்த்தம். அப்படி என்ன செய்யணும், நம்ம மொழிபெயர்ப்பில் ஏமாற்ற எண்ணுகிறார்கள் எல்லா மொழிபெயர்ப்பு போட்டிருப்பாங்க. எல்லா மொழிபெயர்ப்பும் என்ன போட்டிருப்பாங்க, ஏமாற்றுகிறார்கள்னு போட மாட்டாங்க, ஏமாற்ற நினைக்கிறார்கள்னு போடுவாங்க. நினைக்கிறான்னு எங்கன்னு கேட்கக்கூடாது. எங்கே இருக்குன்னா நம்ம கொள்கை அதை சொல்லுது. அல்லாஹ் வந்து தன்னை பற்றி குரானில் என்ன அறிமுகப்படுத்துகிறானோ அதுக்கு ஏற்றவாறு தான் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் செய்யணும். அல்லாவை ஏமாற்ற முடியாதுங்கிறது பேசிக்காக அல்லாஹ் அடித்தளத்தை போட்டுட்டான். அப்படி சொல்லிவிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் ஏமாற்ற நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி வந்து ஒஹுவ ஹாதிவுகும், அது தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறான்.
ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாத்துகிறான்னு வருது. அவங்க அல்லாவை ஏமாத்துறாங்க. ஓஹுவ அல்லாஹ் வந்து ஹாதிவுஹும் அவர்களை ஏமாத்துகிறான். அல்லாஹ் அவங்களை ஏமாத்துறான்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், இவங்க சொன்னது நம்புகிற மாதிரி நடந்துக்கிறான்ல அல்லாஹ். நீங்க ஏமாத்துறாங்க, பொய்யா தான் சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அவன் சொல்கிற நம்பி அப்படியா சரி பண்ணுறாங்க. அப்போ ரசூல்லா ஏமாத்துனா அல்லாஹ் ஏமாத்தியாச்சுன்னு அர்த்தம். அப்போ இவங்க ஏமாத்துற நினைக்கிறாங்க, அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏமாந்த மாதிரி காட்டிக்கிறான். ஒவ்வொரு ஹாதிவுகும் அல்லாஹ் அவர்களை ஏமாத்துக்கிறான்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், இவன் ஏமாத்துறதுல வந்து அல்லாஹ் தெரியாத மாதிரி, அவன் சொல்கிற நெசங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து ஒன்று அடிக்க மாட்டேங்கிறான்ல. இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு தண்டனை ஒன்று கொடுக்கல, மறுமையில் அதை கொடுப்பான். அவன் நம்ம ஏமாற்றிட்டு வந்துட்டோம், ஒரு ரியாக்ஷன் நடக்கலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ நம்மளை வந்து அல்லாஹ் வந்து ஏமாந்து போயிட்டான்னு உறுதியாக நினைக்கிறாங்க. அல்லாஹ் அது மாதிரி நினைச்சான், பேசாமல் விட்டுறான். ஏமாத்துறேன்னு என்ன அர்த்தம்னா, உன்னை உடனே ரியாக்ஷன் பண்ணாமல் உன்னை விட்டுறது. விட்டால் நீ என்ன நினைப்ப, ஏமாந்துட்டான்ல அப்படின்னு நினைக்குவேன். அதுக்குரிய வந்து தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிச்சிருவேன். அப்போ அல்லாஹ் ஏமாத்துறான், அல்லாஹ் ஏமாத்துறான்ங்கிறது தப்பு தான். அல்லாவை ஏமாத்துறது தப்பு தான். அல்லாவை அவங்க ஏமாத்தினாலும் அடிப்படைக்கு மாற்றோம். அல்லாஹ் ஒருத்தங்களே ஏமாத்தினா கரெக்டாக உள்ள அடினா அடிமா, கொடுனா கொடுமா, தருவேன்னா தருவோமா, தரலன்னா தரமாட்டோமா, இப்படி தான் எல்லாம் சொல்லுவானே தவிர ஏமாற்றுவானா, தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை ஏமாற்றுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எல்லாம் ஏமாற்றுவானா, எந்த ஒன்றுலையும் எல்லாம் ஏமாற்ற மாட்டான். ஏமாத்துறதுங்க அல்லாவுடைய தன்மைக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் யுஹாதிவுன் அல்லாஹ் வல்லதி நாமனும் அல்லாஹ்வையும் மூமின்களையும் ஏமாத்துகிறார்கள். அல்லாஹ்வை முனாஃபிகளை பற்றி தான் இது பேசுது. யுஹாதிவுன் அல்லாஹ் வல்லதி நாமனும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்ட மக்களையும் இவர்கள் ஏமாத்துகிறார்கள். உமா யஹ்தவுன இல்ல அம்புசகும் உண்மையில் தங்களைத்தான் ஏமாற்றி கொள்கிறார்கள். அவன் இந்த அல்லாஹ்வை ஏமாற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் வர்றது, இதை வச்சு விளங்கிடலாம். அவங்க ஏமாத்துறாங்க, உண்மையில் உமா யஹ்தவுன இல்ல அம்புசகும் தங்களைத்தான் ஏமாற்றி கொள்கிறார்கள். அல்லாஹ்வை ஏமாற்றிட்டோன்னு நினைக்கிறான்ல, அதில் அவன் ஏமாந்துட்டான். அவன் தான் ஏமாந்துருக்கிறான், நம்ம ஏமாறல. அவன் நடிக்கிறாங்கிற எங்களுக்கு தெரியும். வஹீலால் அறிவிச்சு கொடுத்துறான்ல, ஏமாறாமல் தான் அறிவிச்சு கொடுக்குறான். அப்போ மா எஹ்தவுன இல்லை அம்புசகும் தங்களைத்தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏமாற்றி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வருது. இது மாதிரி உள்ள விஷயம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சில 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 சொற்கள் வந்து 2 அர்த்தம் உள்ள சொல்லாக இருக்கும். அதில் ஒரு அர்த்தம் உள்ள சொல்லு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தன்மைக்கு முரணாக இருக்கும். இன்னொரு அர்த்தத்தை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தன்மைக்கு ஏற்றதாக இருக்கும். அது மாதிரியான ஒரு சொல் என்னென்னு சொன்னால், இந்த சபித்தல், சபிக்கிறன்னு இருக்குல்ல, சபித்தல்னால் என்ன அர்த்தம்னா, நாசமாக போடா, அல்லாஹ் உன்னை அழிக்கட்டும், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், அல்லாஹ் உன்னை கண்ணை குருடாக்கட்டும், அல்லாஹ் உன்னை ஏழையாக்கட்டும், இப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு பேர் தான் சபித்தல்ங்கிறது. இது வந்து மனிதன் இது செய்வான். சபிக்கிற வேலை யார் செய்வான், மனிதர்கள் செய்வார்கள். அல்லாஹ் வந்து சபிக்கலாமா, அல்லாஹ் அவன் தானே செய்கிறவனாக இருக்கிறான், அவன் யார்கிட்ட போய் கோரிக்கை வைக்க போகிறான். நம்ம சபிக்கிறேன்னு சொன்னால் எப்படி சபிப்போம், நாசமாக போடாங்க, நாசமாக போனால் என்ன அர்த்தம், அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாங்கன்னு அர்த்தம். நம்ம சபித்து என்ன செய்வோம்னு கேட்டால், நாசமாக போ, உருப்படாமல் போ, ஏழையா போ, அது போ, இது போ, ஏதோ ஒன்று செய்கிறோமா, புள்ள குட்டி இல்லாமல் போ, பொண்டாட்டி இல்லாமல் போ, புருஷன் இல்லாமல் போடலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்னது, இது வந்து நம்முடைய கோரிக்கை தான். அது அல்லாட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி தான். அது நாசமாக போண்டா உன்னை அல்லாஹ் நாசமாக்குவானாக அப்படிங்கிறது தான் சபித்தல் என்பது. அப்போ அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அவன் சபிப்பானா, சபிக்கிறான்னு அவன் யார்கிட்டையும் முறையிடுற மாதிரி வந்துடும். நாசமாக போக சொல்லி அவன் யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறான், அவன் தான் நாசமாக ஆக்கிறவனாக இருக்கிறான். நாசத்தை தர்றவனே அவனாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சபிக்கிறான்னு எப்படி சொல்கிறது. ஆனால் வழக்கத்தில் அல்லாஹ் சபிக்கிறான் ஹதீஸ்கள்லாம் சொல்லும்போது அப்படி அர்த்தம் செஞ்சு போவோம். நீங்கள் சீரியஸாக சிந்திக்காமல் கடந்துருவோம். சிந்திச்சு பார்த்தா என்ன வரும்னா, அல்லாஹ் இப்படி சபிக்கிறதுனா ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரில வரும். அவன் காரியம் செய்ய தகுதி உள்ளவன் வந்து எப்படி சபிக்குவான், அவன் அது தண்டிக்க தான் செய்வான். அல்லாஹ் வந்து என்ன செய்வான்னா, அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் சபித்தல்னு சொல்கிறானே தவிர, அல்லாஹ் யாருக்கு என்ன செய்வா, உருப்படாமல் போ, நாசமாக போன்னு சபிக்கிறது கிடையாது. சபித்தல் என்றால் ஒரு கோரிக்கை வைக்கிறது தான் அது. இது அல்லாஹ்வுடைய தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த கோரிக்கை வைக்கிறதா இருக்காது, அவனுக்கு தண்டனை கொடுக்குறதா தான் இருக்கும். அல்லாஹ் சபிக்கிறான் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, இறைவன் வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ சபித்தல் என்பதை வந்து ரசூல்லா சபித்தார்கள்னு ஹதீஸில் வருதா, அப்போ என்ன செஞ்சுக்கிறேன்னு, ரசூல்லா வந்து அவனை நாசமாக சொல்லி துவா செஞ்சாங்கன்னு வச்சுக்கிடலாம். மலக்குமார்கள் சபித்தார்கள்னு வருதா, சபித்தாள்னு அர்த்தமே செஞ்சிடணும். மனிதர்கள்லாம் சபிக்கிற குரானில் அப்படி வசனங்கள்லாம் இருக்குது. மனிதர்கள்லாம் சபித்தார்கள்னு வருதா, அதை அப்படியே அர்த்தம் செய்யணும். அல்லாஹ் சபிக்கிறான்னு வரும்போது மட்டும் செய்யக்கூடாது. அதாவது அந்த சபித்தல்ங்கிற வார்த்தையை வந்து குரானில் எடுத்து பார்த்தான்னு ரசூல்லா சபித்தார்கள்னு வருது, மலக்குமார்கள் சபித்தார்கள்னு வருது, சபிக்கக்கூடிய மக்கள்லாம் சபித்தார்கள்னு வருகிறது. அல்லாஹ் சபித்தாண்டு 4 விதமாக அந்த சபித்தல்ங்கிற வார்த்தை வந்து குரானில் வருகிறது. ஆனால் மற்ற மூவருக்கும் சொல்லும் பொழுது சபித்தலை அர்த்தம் செஞ்சிடணும். அல்லாஹ் சபித்தான்னு சொல்லும்போது அது சபிக்கிறது அல்லாஹ், அவன் வந்து சபிக்கிறது என்றாலே தனக்கு ஏழலைங்கிறதுனால தான் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவரில் போய் முறையிடுறான்.
எனக்கு இயலாதுங்க சபிக்க எதுக்கு செய்யணும், நாசமாக போங்கிற என்ன அர்த்தம், என்னால் ஒன்று நாசமாக்க முடியாது, அதனால் நான் வேறு ஒரு இடத்துல பெட்டிஷன் போடுறேன்னு தான் அர்த்தம். ஒருத்த கோவம் வந்தவொன்னே நமக்கு அநியாயம் செஞ்சுட்டானா அவனை அழிக்க நினச்சி நம்மளே அழிச்சிடுவோம். யாருக்கு சாபம் யாருக்கு போடுவான், ஏழாதவனு தான் போடுவான். தனக்கு ஏழலைன்ற தானே செய்வான், நமக்கு ஏழலை ஏழை நீ பார்த்துக்கவனே இவனை அழிச்சுப்பிடு அப்படின்னு சொன்னாலேயே தனக்கு தன்னுடைய இயலாமை ஒத்துக்கொண்டு பெரிய ஒரு சக்திகிட்ட போய் முறையிடுவதற்கு பேர் தான் சபித்தல்ங்கிறது. எனக்கு இயலாது, நீ பெரிய ஆளாக இருக்கிற, நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான் அந்த சபித்தல் என்பதில் அடங்கி இருக்கிறது. இது மனிதனுக்கு ஓகே, மனிதர்கள் செல்லதாக இருந்தால் அப்படி செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் அல்லாஹ் அவன் தான் நம்ம செய்கிறவன், நான் சபித்தல்ங்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறவன் அவனாக தானே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சபிக்கிறான்னு வரும். அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான்னு தான் அர்த்தம். அவன் யார்ட்டையும் போய் கோரிக்கைலாம் வைக்க தேவையில்லை, அவனே டைரெக்டாக கையில் எடுத்து என்ன செய்வான், அதுக்குரிய காரியம் செஞ்சான். அந்த சபித்தல்ங்கிற விஷயம் குரானில் எக்கச்சக்கமான இடத்துல வருது. ஒரு பட்டியலே போட்டுட்ருக்கலாம். அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலது அல்லாஹ் சபித்ததாக வரும், மலக்குகள் சபிக்கிறார்கள்னு வரும், அதாவது சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கிறார்கள்னு வரும், நபி சபிக்கிறார்கள்னு வரும். இப்படி பலவிதமான சபித்தல்னு வரும். அது எல்லாத்துக்கும் நேரடி அர்த்தம் செஞ்சுட்டு அல்லாஹ் சபிக்கிறான்னு எங்கெல்லாம் வருது அங்கே மட்டும் என்ன செய்யணும், ரெண்டு சேர்த்து கூட வரும். அல்லாவும் ரசூலும் சபிக்கிறார்கள்னே வரும் ஒரு வசனத்தில். அதுக்கு என்ன செய்யணும், ரசூல்லா சபிக்கிறார்கள் அல்லாஹ் தண்டிக்கிறான்னு பிரித்து அர்த்தம் செய்யணும். அல்லாவும் ரசூலும் சபிக்கிறார்கள்னு செய்யக்கூடாது. அல்லாவின் பக்கம் சபித்தலை சேர்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் சபிக்கிறவன் கிடையாது, அவன் தண்டிக்கிறவன் தான். அப்போ அல்லாவும் ரசூலும் சபிக்கிறார்கள்னு மூலத்தில் இருந்தால் கூட அது கருத்து என்னவென்று கேட்டால் ரசூல்லா சபிக்கிறார்கள், அல்லாஹ் அந்த அவங்கள தண்டிக்கிறான், பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு செய்யணும். இந்த மாதிரியா உள்ள விஷயங்களும் குரானில் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ நேரடி பொருளை விட்டு மாறிடுதோ அங்கே ஒரு ஓமையோ ஒரு இலக்கியமோ இருக்கும். ஏன் சபித்தல்னு அர்த்தம் இருந்தாலும் ஏன் அதை கொடுக்கல, அல்லாவுடைய இந்த தன்மைக்கு தகுந்தவாறு தான் நம்ம கொடுக்கணும், அல்லாங்கிறவனுக்கு இந்த பலவீனம்லாம் கிடையாதுன்ற வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அது ஒரு மாற்றுக்க சபித்தனுடைய ரிசல்ட் என்ன, ஒருத்தன் சபிக்கிறவன் என்ன எதிர்பார்க்குறான், எதிரிக்கு அழிவைத்தானே எதிர்பார்க்குறான், அது தருவேன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொருத்தனை கோரிக்கை வச்சு அந்த அழிவை எதிர்பார்க்குறீங்க, அல்லாஹ் அவனே அந்த அழிவை தந்துடுவான். நீங்கள் நாசமாக போட்டுன்னு சொன்னீங்கன்னா இப்போ நமக்கு மேலே உள்ள சக்தி ஒருத்தன் இருக்கிறான், அவன் இதை அழிப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கேட்குறீங்க. அல்லாவை சேர்க்கும் பொழுது அவனை தான் அழிக்கிறவனாக இருக்கிறான், அவனை டைரெக்டாக அழிப்பான்னு அர்த்தமாயிரும். அப்போ அழிப்பான் தண்டிப்பான் அந்த மாதிரி அர்த்தத்தை தான் என்ன செய்யணும் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சொல்லை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக செலவாத்துன்னு நம்ம விளங்கி வச்சுருக்குறோம். செலவாத்து நம்ம சொல்கிறோம். செலவாத்துன்னு என்ன, ரசூல்லா பேரை கேட்டவுடனே செலவாத்து சொல்கிறோம். அத்தஹியாத்து ஓதும்போது அதில் செலவாத்து சொல்கிறோம். இந்த செலவாத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி நம்ம செய்கிற துவாவுக்கு பேர் தான் செலவாத். நீங்கள் தொழுகையில் ஓதுகிற செலவாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முகம்மதுக்கு அருள் புரிவாயாக, அலா ஆலி முஹம்மதின், முகம்மதுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக, கமா சல்லை தலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல அருள் புரிவாயாக, வாலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமதுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் அருள் புரிவாயாகன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் தொழுகையில் கேட்குறோம். இதுக்கு பேர் செலவாத். இப்போ செலவாத்துக்கு அர்த்தம் என்ன, இறைவனை அழைத்து துவா செய்தல் அர்த்தம். அல்லாஹும்ம சல்லி, இறைவா நீ அருள் புரிவாயாகன்னு அர்த்தம். அல்லது ஷார்ட்டாக செலவாத் சொல்கிறது தான் என்ன செய்வோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லுவோம். ரசூலுல்லாவுடைய பேரை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹுன்னா அல்லாஹ் அருள் புரிவானாக, அலைஹி அவருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹின்னா அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, ஓ சல்லம அவரை ஈடேற்றமாக்குவானாகன்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அர்த்தம். அப்போ சின்ன செலவாத்தை நீங்கள் சொன்னாலும் சரி, பெரிய சுன்னத்தான முறையில் கற்றுத்தந்த சில அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய செலவாத்தாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்னு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்பது. எல்லாத்தையும் என்ன செய்கிறது, அல்லாஹ்ட்ட போய் அருளை வேண்டுவது. செலவாத்துக்கு என்ன அர்த்தம்னா இறைவா அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்வான், அல்லாஹ் ஜக்காத் தர்றாங்கல்ல, ஜக்காத் தர்றவங்கள்ட்ட நீங்கள் ஜக்காத்தை வாங்கி விட்டு ஓ சல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீ துவா செய்வீராகன்னு அதுலேயும் செலவாத்தான் சொல்கிறான். ஓ சல்லி அலைஹிம், அவங்களுக்காக நீ துவா செய்வாயாக. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்டால் அதுவும் செலவாத் தான். செலவாத்துன்னா அருள் வேண்டுவது தான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறது மட்டும் செலவாத்து கிடையாதுங்க. ஒரு மனிதனுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டுனால் அதுக்கு பேர் செலவாத் தான். அல்லாஹும்ம சல்லி அலா மூசாங்கிறீங்க, மூசாவுக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம சல்லி அலா உங்கள் சொந்தக்காரர் அண்ணன் தம்பி அப்துல் கார்னு இருக்கா, அல்லாஹும்ம சல்லி அலா அப்துல் கார்னு சொல்லலாம். இறைவா அப்துல் காருக்கு அருள் புரிவாயாக, அருள் புரிவாயாகன்ற அர்த்தம். சல்லிக்கு அர்த்தம் அருள் செய்வாயாகன்ற அர்த்தம். இந்த வார்த்தையை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் பயன்படுத்துங்கிற கட்டாயம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கும் பயன்படுத்துகிறோம், எந்த மனிதருக்கும் பயன்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்ற ஜக்காத் தந்தாங்கன்னா அல்லாஹும்ம சல்லி அலைஹி, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாகன்னு ரசூலுல்லாஹ் செலவாத் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அபு அவுஃபான்னு ஒருத்தர் வருவார், அல்லாஹும்ம சல்லி அலா அபி அவுஃபா,
அபு அஃபாவுக்கு இறைவா அருள் புரிவாயான்னு ரசூல்லா சொல்லுவாங்க. அப்போ ஒரு நபருக்கும் நம்ம செலவாத் ரசூல்லா நமக்கு சொன்ன மாதிரி ரசூல்லாவே பல பேருக்கு செலவாத் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செலவாத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இறைவா நீ அருள் செய்வாயாகன்ற அர்த்தம். எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி அதில் என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாவை கூப்பிட்டு இறைவா நீ இவருக்கு அருள் செய்வாயாக, யார் பேரை போட்டுக்கிட்டீங்களோ, அல்லாஹும்ம சல்லி அலா முஸ்தஃபானா முஸ்தபாவுக்கு அருள் செய்வாயாக, அல்லாஹும்ம சல்லி அலா இப்ராஹிம்னா இப்ராஹிம் நபி வந்துடுவாங்களா, நபி இல்லாத ஒரு ஆள் பேரை போட்டுக்குங்க. அல்லாஹும்ம சல்லி அலா சிக்கந்தர்னு போடுறீங்க, சிக்கந்தருக்கு அருள் செய்வாயாகனா அது நீங்கள் அவருக்கு செலவாத் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் செலவாத்துக்கு அர்த்தம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்வான்டா, சில இடத்துல அல்லாஹ் செலவாத் சொல்கிறான்னு வரும். அதான் இதெல்லாம் அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள் ரசூல்லா செலவாத் சொல்கிறாங்க, நீங்கள் செலவாத் சொல்கிறது, நான் செலவாத் சொல்கிறதுனா நம்ம துவா செய்யத்தானே செய்வோம். ரசூல்லா செலவாத்து சொல்கிறாங்கன்னா அவங்க துவா செய்வாங்க. ரசூல்லாவுக்கு நீங்கள் செலவாத் சொல்கிறீங்கன்னா நீங்கள் துவா செய்வீங்க. மலக்குமார்கள் செலவாத் சொல்கிறாங்கன்னா அவங்களும் துவா செய்வாங்க. எல்லாருக்கும் இது பொருந்தது. யாரோட சேர்த்து நீங்கள் செலவாத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் அதுக்கு துவா செய்தார்கள்ங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது பொருந்தும். இப்போ அல்லாஹ் செலவாத் சொல்கிறான்னா அல்லாஹ் அல்லாஹ் உட்காந்துக்கிட்டு அல்லாஹும்னு வேற ஒரு அல்லாஹ் கூப்பிட்றானா, அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னா என்னவாயிரு, இதே வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான்னு வந்துடும். எப்படி அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், அல்லாஹ் கூப்பிட்றானா இறைவா நீ முகமதுக்கு அருள் புரிவாய்னா இன்னொரு அல்லாஹ் இருக்கானா? அப்போ அல்லாவே இதை சொல்கிறான்னா என்னவாயிரும்னு கேட்டால் அல்லாஹுக்கு மேலே ஒரு அல்லாஹ் இருக்கிற மாதிரி அந்த அல்லாவை இந்த அல்லாஹ் கூப்பிட்ற மாதிரி அர்த்தமாவதா இல்லையா? அப்போ அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முகமதுக்கு அருள் புரிவாயாக, இதுதான் செலாத்துக்கு அர்த்தம். இது அல்லாஹ் சொல்வான்னு சொல்ல முடியுமா? அப்போ இவங்க பயான் பண்ணுவோம் அஜர்த்தமாக சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டது, அல்லாவே அவருக்கு செலாத் சொல்லி கொண்டிருக்கிறாம்பாங்க. அல்லாஹ் இதை விளங்காமல், அர்த்தத்தை விளங்காமல் இது என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுது, அதை ரசூலுல்லாஹ் போய் அல்லாஹ் போய் செலவாத்து சொன்னால் ஷிர்காகி போயிருமே, பயங்கர குஃபராயிரும். அல்லாஹ் செலவாத்து சொன்னான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும், அந்த கருத்தை நாடி சொன்னீங்கன்னா நம்ம விலைக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தில் இல்லாமல் சொன்னால் வராது. நேரடி அல்லாஹ் உட்காந்துட்டு செலவாத்து சொல்கிறான்னா அப்போ அல்லாஹ் யாரை கூப்பிட்றானா, அப்போ யாரையோ கூப்பிட்டு அருளை வேண்டுகிறானான்னு அர்த்தம் வருமா இல்லையா? அதனால் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்ட்டு அல்லாவோட சேர்ந்தால் அருள் செய்கிறான்னு அர்த்தம். மலக்குகளோட சேர்த்தா அருளை வேண்டுகிறார்கள் அர்த்தம். மனுஷனோட சேர்த்திங்கன்னா அருளை வேண்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ் செலவாத்து சொன்னான்னு அரபியில் வருதுன்னு வைங்க, நீங்கள் அர்த்தம் தமிழில் எப்படி செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் செலவாத்து சொன்னார்கள் வருதா அருளை வேண்டுகிறார்கள், நபிமார்கள் மனிதர்கள் செலவாத்து சொன்னார்கள்னா அருளை வேண்டுகிறார். அல்லாஹ் தவிர யாருக்கு சொன்னாலும் சரி, அல்லாஹ் தவிர யாருக்கு நீங்கள் செலவாத்து சொன்னாலும் சரி அருள் வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு சேர்த்தீங்கன்னா அருள் வழங்குதல், அருள் பாலித்தல் அப்படிங்கிற அர்த்தம் ஆயிரும். அப்போ நீங்கள் இப்போ இந்த உதாரணமாக ஒரு வசனம் இருக்குது, எப்படி இன்னல்லாஹு மலாய்க்கத்தோ 2:56 வசனத்தில் இது இருக்கிறது. இன்னல்லாஹ அல்லாஹும் மலாய்க்கத்தோ மலக்குமார்களும் சல்லூன அல் நபிக்கு செலவாத்து சொல்கிறார்கள்னு வருது. இங்கே அல்லாவும் செலவாத்து சொல்கிறான்னு வருது, நபியும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறாங்கன்னு வருது. இங்கே ஒரு சொல் இருந்தாலும் இதை உடைக்கணும். இந்த சொல்லை பிரித்து தான் அர்த்தம் செய்யணும். எப்படி செய்யணும், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள், அல்லாஹ் அருள் செய்கிறான்னு அர்த்தம் செய்யணும். அல்லாவும் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செஞ்சேன்னு சொன்னால் இந்த அர்த்தமாகி போயிடும். எந்த அர்த்தம், யா அல்லாஹ் நீ முகமதுக்கு அருள், அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னான்னு என்ன ஆயிரும், அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹும்ம சொல்லி அலா முகமதின், முகமதுக்கு யா அல்லாஹ் அருள் புரின்னு கேட்டானா அப்போ அல்லாவுக்கு மேலே ஒரு அல்லாஹ் இருக்கிறான்னு வருதா இல்லையா? அப்போ அல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குமானா? அப்போ செலவாத்து சொல்கிறதுங்கிற அல்லாஹ்வுக்குரிய வேலை கிடையாது, அது செய்கிறது தான் அல்லாஹ்வுடைய வேலை. செலவாத்துங்கிற அருளை உங்களுக்கு வழங்குறதும் அல்லாஹ்வுடைய வேலை. அதனால் இன்னல்லாஹு மலாயிக்கத்து ஸல்லூன அலன் நபிக்கு இப்படி நேரடி அர்த்தம் செஞ்சு விட்ருவாங்க. இது விபரீதத்தை விளங்காமல் மக்களுக்கு விலைக்கு சொல்லி பொருள் இப்படி தான் செய்யணும்னு புரிய வைக்கிறது கிடையாது. இப்படி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு அவனே செலவாத்து சொல்லி கொண்டு உட்காந்து கொண்டிருக்கிறான்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் உட்காந்து செலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறான், உட்காந்துக்கிட்டு செலவாத்து சொல்கிறானா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. பயான்களில் பேசுகிற ஆலிம்கள்லாம் இருக்கிறாங்க. விளங்கலை, அவங்களுக்கு வித்தியாசம் விளங்கலை. அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னா பயங்கர சிறுக்காகி போயிருமே. அவன் ஒரு ஆள்கிட்ட கேட்குற மாதிரி வருமே. அவன் அருள் செய்கிறவனே அருளை வேண்டுகிறான்டா என்னவாகி போயிடும், அருளை வேண்டுறவன் இறைவனாக இருப்பானா? அப்போ இந்த செலவாத்துங்கிற வார்த்தைக்கு இந்த அருளை வேண்டுதலுங்கிற அர்த்தம் இருக்குது, அது அல்லாவுக்கு பொருந்துமாங்க தான் கேள்வி. வேறு யாருக்கு சொன்னாலும் சொல்லிட்டு போங்க. அல்லாவோட சேர்த்து சொல்வது எதுக்குன்னு கேட்டால் அந்த சொல் சுருக்கத்துக்காக வேண்டி அல்லாவுக்கு ஒரு சொல்லி போட்டு மலக்கு ஒன்று போட்டால் 2 வார்த்தை வரும். அதுக்கான இன்னல்லாஹ் மலாய்க்கத்துக்கு சொல்லணுன்றவுடனே அந்த மொழியில் உள்ள விளைக்கிறாங்க. அல்லாவுக்கு சொல்லும்போது அந்த அர்த்தம் செஞ்சுக்கிறேன்னு, மலக்குக்கு இந்த அர்த்தம் செஞ்சுக்கிறேன்னு. அப்போ இன்னல்லாஹு மலாய்க்கத்துக்கு சொல்லணும் என்றால் அல்லாஹ் நபிக்கு அருள் செய்கிறான், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள்னு தான் ஒரு பெரிய அர்த்தமாக தான் செய்யணும். இன்னல்லாஹு மலாய்க்கத்துக்கு சல்லூன் அலன் நபிக்கு அல்லாவும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நபிக்கு அருள் செய்கிறான், மலக்குமார்கள் அந்த அருளை வேண்டுகிறார்கள் அப்படின்னு 2:56 வசனத்திற்கு ஏன் இந்த அர்த்தம் செய்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்ட்டு டைரெக்டாக செஞ்சிங்கன்னா ஷிர்க் ஆகி போயிடும்.
அல்லாஹ் வந்து வேறு யாரையும் அழைக்கிற மாதிரியும் நபிகள் நாயத்துக்காக வேண்டி அவன் போய் அருளை வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இது அப்பட்டமான இணை கற்பித்தலில் வந்து முடிஞ்சிடும். அப்போ இறை தன்மையை கருத்தில் கொண்டு சில வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும், அர்த்தத்தை மாற்றணும். நேரடி அர்த்தம் அப்படி இருந்தால் அரபியில் கரெக்டாக விளங்கிடுவாங்க. அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அவங்க கிராமர்லேயே சொல்லிடுவாங்க. அதாவது அஸ்ஸலாத்து மினல்லாஹி அர்ரஹ்மா, சலாத்துங்கிற வார்த்தையை அல்லாவோட சேர்த்தால் அருள் செய்கிறான்னு அர்த்தம்னு கிராமரில் சொல்லி கொடுத்துருவாங்க. அல்லாவோட இந்த வார்த்தையை சேர்த்தால் அருள் செய்கிறான்னு அர்த்தம். மலக்குமார்கள் மற்றவங்கள்ட்ட சேர்த்திங்கன்னா துவான்ற அர்த்தம்னு போட்டுருவாங்க. இதவே படிச்சிருவான், அதிலேருந்து படிச்சிருவான். அரபியாக இருக்கிறவனுக்கு இந்த குழப்பமெல்லாம் வராது. அவன் என்ன விளங்கிடுவான், அல்லாவோட செலவாத்துன்னா அருள் செய்கிறான்னு தானே அர்த்தம், மலக்குமார்கள்னா அருள் வேண்டுறாங்கன்னு அர்த்தம்னு அவனுக்கு இயற்கையாகவே அந்த அர்த்தம் மனசில் வந்துடும். நமக்கு அந்த மொழியுடைய இலக்கணம் கற்றுத்தராத காரணத்தினால தமிழில் சொன்னோம்னா விபரீதமாக அர்த்தமாக போயிடுது. தமிழில் சொன்னால் என்ன ஆயிடுது, அல்லாவும் மலக்குமாரும் செலவாக சொல்கிறார்கள்னு சொல்லிட்டு அதை விவரித்து பார்த்தீங்கன்னா விபரீதமான கருத்து வந்துடுது. அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து 33வது அத்தியாயத்துலேயும் 33வது அத்தியாயத்தில் 43வது வசனத்திலும் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஹுவ அவன்தான், அல்லது யுசல்லி அலைக்கும் உங்களுக்கு செலவாத்து. நமக்கு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அல்லாஹ் செய்யலைங்க, உங்களுக்குன்னு மனிதர்களுக்கு சொல்கிறான், மூமின்களுக்கு சொல்கிறான். ஹுவல்லதி யுசல்லி அலைக்கும் அவன்தான் உங்கள் மீது செலவாத்து சொல்கிறான். அப்படி அர்த்தம் செய்யலாமா? அல்லாஹ்வுல சொல்கிறான்னு வருது, அந்த அருள் செய்கிறான்னு சொல்லணும். அவன்தான் யுசல்லி அலைக்கும், அந்த சொல்லுப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்கு அல்லாஹ் செலவாத்து சொல்லிட்டு இருக்கிறான். உங்களுக்காக நல்லது நடக்கணுமா இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தமாயிரும். அந்த செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அவன்தான் அல்லது யுசல்லி அலைக்கும் உங்களுக்காக அருளை வேண்டுகிறான், அருளை வழங்குகிறான். மலாய்க்கத்து அவனுடைய மலக்குமார்கள் வேண்டுகிறார்கள். ரெண்டு இணைஞ்சு தான் வருது. அல்லாவும் இதில் வருது, மலக்கும் வருது. ஒரு யுசல்லி தான் இருக்கிறது, யுசல்லிங்கிற ஒரு சொல்லு தான் இருக்கிறது. அல்லாவும் மலக்குகளும் யுசல்லின்னு வருது. மலக்குகளுக்கு அந்த பொருள் செய்யும்போது அருள் வேண்டுகிறார்கள், இறைவா அருள் செய்வாயாக என்று கேட்கிறார்கள்னு அர்த்தம் செஞ்சுக்கிறேன். அல்லாவுக்கு அந்த அர்த்தம் செய்யும்போது இறைவன் அருள் செய்கிறான். அப்போ இதுக்கு எப்படி அர்த்தம் செய்கிறான் என்ன செய்யணும்னா, ஹுவல்லதி யுசல்லி அலைக்கும் அவன் தான் உங்களுக்கு அருள் செய்கிறான். மலாய்க்கத்து அவனுடைய மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள். அல்லாஹ் அருள் செய்கிறான், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள். எதற்காக என்றால், லியுஹ்ரிஜக்கும் மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருள்களிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்கிறான், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள்னு வருது. இந்த சொல்லின்னு வர இடத்துலலாம் இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அர்த்தம் செஞ்சுக்கணும். இது ஒரு உதாரணத்துக்காக வேண்டி. அப்போ அல்லாஹ் பற்றின சிவத்துகளில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு அது வந்து அல்லாஹ்வுடைய தன்மைக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் அந்த அர்த்தம் கொடுத்தால் இறை தன்மைக்கு ஒரு பங்கம் வரும், இறை கோட்பாட்டுக்கு மாற்றமாக வரும் இருந்தால் நம்ம அர்த்தத்தை மாற்றிக்கிறணும். அது ஒரு விஷயம். நம்பரா 56 இப்போ சொன்னது வந்து 33 43 அஹ்ஸாபில் 43ஆம் வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு செலவாத்து சொல்கிறான், மலக்குமாரன்னு செலவாத்து சொல்கிறான்னு மூலத்தில் இருக்கும். ஆனால் பொருள் எப்படி செய்யணும்னா, அல்லாஹ் அருள் செய்கிறான் உங்களுக்கு, மலக்குமார்கள் உங்களுக்காக அருளை வேண்டுகிறார்கள் பிரித்து அர்த்தம் செய்யணும். இது ஒரு விஷயமாச்சா. இது மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி வந்து ஒரே சீராக நம்ம கொண்டு கலந்து சொல்கிறோம்னு கேட்டால், ஒரே மாதிரியாக கொள்கையாக இருந்தாலும் ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சரியாக வராதுங்கிறனால தான் மார்க் விஷயம், மசாயில், மாற்று கருத்து, கொள்கை எல்லாத்தையும் கலந்து சொன்னால் தான் எனக்கு வித்தியாசமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சீராக தொகுத்து உங்களுக்கு சொல்லலை. அடுத்து என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஒரு சில உதாரணங்களை கழுதைய உதாரணம் காட்டுறான்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சில செயல்களுக்கு நாயை உதாரணம் காட்டுறான். நாயை உதாரணங்க அந்த செயலை நல்லா புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நாயை பற்றி உதாரணம் காட்டுறான். அது என்ன உதாரணம் காட்டுறான்னு கேட்டால், நாய்க்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது. எந்த ஒரு பிராணிக்கும் இல்லாத ஒரு தன்மை வந்து நாய்க்கு இருக்கிறது. நீங்கள் எந்த இதில் அடித்து பார்த்தாலும் என்ன செய்வாங்க, இணையதளங்களில் தேடி பார்த்தாலும் இந்த விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன தன்மைன்னு கேட்டால், ஒரு ஆடோ மாடோ கழுதையோ பண்ணி ஏதோ ஒரு பிராணி இருக்குன்னு வைங்களேன், அது வந்து மூச்சு இறைக்கிறது வந்து அடித்து விரட்டினா மூச்சு இறைக்கும். அடித்து விரட்டினீங்கன்னு வைங்க, அடிச்சிங்க தாக்குனீங்க விரட்டிட்டு போனால் என்ன செய்யும், விரட்டினா மூச்சு இறைக்க தானே செய்யும். இல்லை மனுஷனுக்கு இறைக்கும்ல, நம்மளை ஒருத்தன் விரட்டிட்டு வந்தான்னா ஓடுனா என்ன செய்யும், ஓடினால் மூச்சு இறைக்கும். மூச்சு இறைத்தல் என்பது எப்போ வரும்னு கேட்டால், இப்போ நீங்கள் சும்மா உட்காந்துருக்க மூச்சு இறைக்குமா? இப்போ சும்மா உட்காந்து கை கட்டி பயன் கேட்டுருக்கு யாருக்கா மூச்சு இறைக்குமான்னா மூச்சு இறைக்காது. மூச்சு இறைக்கிறதுக்கு என்ன நடக்கணும்னு கேட்டால், ஓடணும், மாடியில் ஏறணும், இல்லாட்டி இறங்கணும், மூமெண்ட்டு இருந்தால் தான் வந்து மூச்சு இறைக்கும். அதெல்லாம் இதய நோயாளிகள் வந்து அதிகமாக இறைக்கும். இதய நோய் இல்லாதவனுக்கு மூச்சு இறைக்கும். ஏன்னா சும்மா இருக்கிறதுக்கு இயங்குவதுக்கு வித்தியாசம் இருக்குது. சும்மா இருக்கிறதுக்கு வந்து மூச்சு இறைக்கவே செய்யாது. அது இயங்குனாங்கன்னு என்ன செய்யும், இயங்குறது என்பது ஓடுவதாக இருக்கலாம், ஆடுவதாக இருக்கலாம், பேசுகிறதா கூட இருக்கலாம்.
அது மாதிரி டென்ஷன் எடுத்து எந்த காரியம் செஞ்சாலும் அதில் வந்து மூச்சு இறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நாயை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் அதுக்கு வந்து மூச்சு இறைக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. விரட்டினாலும் நாக்கை தொங்க போட்டு என்ன செய்யும், ஹேண்டு இழுக்கும். சும்மா நின்றாலும் செஞ்சு யாருமே ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நாக்கை தொங்க போட்டு என்ன செய்யும், மூச்சு வாங்கிட்டே இருக்கும். நாயை பார்த்தீங்கன்னா நாயை பொறுத்த வரைக்கும் இது நாய்க்கு மட்டும்தான் அது தன்மை இருக்குது. எந்த பிராணிகளும் இல்லாமல் நாய் எந்த பிராணிகளுமே அதனுடைய இயக்கத்தின் போது தான் மூச்சு வாங்கும். ஓடுவது, ஆடுவது, ஒரு அடிக்கிறது, ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படும் போது மூச்சு வாங்க. சும்மா இருந்து அது வாடு படுத்து கிடக்கும், ஒன்றுமே செய்யாது, மூச்சுலாம் வாங்காது. இந்த நாய் என்ன செய்யணும்னு கேட்டால் அடித்தாலும் மூச்சு வாங்க, அடிக்காமல் சும்மா விட்டு நீ பார்த்துட்டு இருந்தாலும் நாக்கை தொங்க போட்டுட்டு இப்படி போயிட்டு ஒரு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அப்போ இது அடித்தாலும் மூச்சு வாங்குது, அடிக்காமல் மூச்சு வாங்குன்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் இருக்கிறாங்க அவங்கள நம்ம இதை சீண்டுனாலும் சண்டைக்கு வருவாங்க, சும்மா இருந்தால் சண்டைக்கு வருவாங்க. அவனுக்கு தான் சில ஆளுக்கு இருந்தால் நம்ம இதை சண்டைக்கு போடணும் வைய, அதுக்கு சண்டைக்கு வரவனு இருக்கிறான். இன்னும் சண்டை போட அவனுக்கு இருக்க முடியாது. அவனுக்கு இந்த நாய் தன்மையில் இருக்கிறதுனால சண்டை போடாமல் இருக்க முடியாது. நீ சும்மா இருந்து நமக்கு என்னென்னு போயிட்டுனாலும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன நீ அது மாதிரி உள்ளவனுக்கு உதாரணம்லாம் காட்டுறான். சில பேர் இருக்கிறாங்க அவனை அடித்தாலும் மூச்சு வாங்குவான், அடிக்காட்டாலும் மூச்சு வாங்குவாங்க. இது நாய் மாதிரி வைங்க. அவன் சில பேர் ரசூலுல்லாஹ் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அது எதை பற்றி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அதாவது ஒத்துழு அலைகும் நப அல்லது ஆத்தையினாகும் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாஜ் வசனங்களை எல்லாம் ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்துருந்தோம். பன்சலக மின்ஹா, அதிலிருந்து அவன் விலகி கொண்டான். ஃபத்பஹு ஷைத்தானும், ஷைத்தான் அவனை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். ஷைத்தான் அவன் பின்பற்றல, ஷைத்தான் இவனை பின்பற்றான். அப்படிப்பட்ட பெரிய ஷைத்தான் ஆகிட்டான். கான மினல் காவின், ஒரு வழிகட்டவனாக மாறிட்டான். உளவு செய்யணா நம்ம நினைத்திருந்தால் ரஃபானாகு பிகா, அவனை மேலான நிலைக்கு நம்ம உயர்த்திருப்போம். உலாக்கின்னஹு அகலத இலலர்தி, அவன் பூமியின் பக்கம் சாய்ந்து விட்டான், இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டு ஒத்தபா ஹவாஹு, அவன் மனோயுச்சியை பின்பற்றி விட்டான்னு சொல்லிட்டு இப்போ மசலுஹு, அவனுக்கு உதாரணம் கமசலில் கல்வி, ஒரு நாயை போல. இன் தஹமில் அலைஹியல் ஹத், அதன் மீது நீ தாக்குனாலும் நாக்க தொங்க போட்டு கொண்டு மூச்சு வாங்குவோம். அவ் தத்ருகு, ஒன்றும் செய்யாமல் விட்டாலும் எல்ஹத், அதே விளைய செய்யும். நீ வந்து அடித்தாலும் அது மூச்சு இறைக்கும், அடிக்காமல் விட்டாலும் மூச்சு இறைக்கும். தாலிக்கு மசலுல் கௌமில்லதின கதபு ஆயாத்தினா, நம்ம வசனங்களை நிராகரிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உதாரணம் இதுதான். அப்போ இஸ்லாத்தை எதிர்க்கிற அந்த காஃபிர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து சும்மா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சும்மா இருந்தாலும் வந்து அடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவர் ஏதாவது எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாலும் அடிப்பாங்க, சும்மா போயிட்டு இருந்தாலும் அடிப்பாங்க. பிடிக்கலன்னு வந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, அதுக்கு அவனுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துன்னு அவசியம் கிடையாது. என்னென்னு இருந்தாலும் தாக்கணும்ன்ற மெயின் செட் ஆகிருக்கு சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதான் உதாரணம்னு நல்லா சொல்லி காட்டுறான். இது எதை பற்றி சொல்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உமையா பின் சல்த்துன்னு ஒரு ஆள் இருந்தார். உமையா பின் சல்த்துன்னு சொன்னால் அவர் பயங்கரமான ஒரு அறிவாளி, பெரிய கவிஞர். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தார், பெரிய கவிஞர். கவிஞர் மட்டும் இல்லை, பல வேதங்களையும் கற்றறிந்த அறிஞர். பல வேதங்களையெல்லாம் முந்தைய வேதங்கள்லாம் கற்றறிந்து அறிஞர். அவருடைய கவிதைலாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அப்படி தௌஹீது கொப்புளிக்கும். ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்பதற்கு உரிய உதாரணங்கள், அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு என்ன செய்வார், கவிதையெல்லாம் ஏற்றுவார். அதே மாதிரி ஷிர்க்கு அதையெல்லாம் கடுமையாக எதிர்க்கிற ஒரு கவிஞராக இருந்தார் இந்த உமையா பின் சல்த்துங்கிற ஒரு ஆள். அவர் எப்படிலாம் இருந்தார்னு கேட்டால், காத உமையா பின் அபி சல்த் யுஸ்லிம, இந்த உமையா பின் அபி சல்த் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுவாரோ என்கிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தார் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த உமையா பின் அபி அவருடைய வார்த்தையை படித்தோம்னு சொன்னால், அந்த இஸ்லாமிய ஒரு பார்வையில் இருக்கிறவன் எழுதினால் எப்படி இருக்குமோ, தௌஹீதில் சிந்தனையில் இருக்கிற ஒருத்தன் கவிதை எழுதினால் அதுக்கு மாற்றமானதெல்லாம் எழுத மாட்டான்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தானே எழுதுவான். அந்த மாதிரி அவனுடைய கவிதையெல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யுஸ்லிம, அவன் இஸ்லாத்தில் வருவதற்கு ரொம்ப நெருங்கி விட்டான்னு சொன்னக்கூடிய செய்தி வந்து புகாரியில் 3841வது ஹதீஸ்லையும் 6147வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ உமையா பின் சல்த்துடைய அந்த கவிதை வந்து இஸ்லாத்தை தழுவிடுவார் என்கிற அளவுக்கு, இதெல்லாம் சொல்கிறது நம்ம சொல்கிற மாதிரி எந்த ஆளுக்கு கவிதையும் இருக்குது ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதே மாதிரிலாம் இவன் இந்த ஆள் கவிதையும் படிக்கிறான்னு சொல்லி அந்த கவிதை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சேருகிறது. அப்போ ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து எந்தளவுக்கு அவனுடைய கவிதை பிரபலியம்னு சொன்னால், அரபுகள் முழுவதும் அவனுடைய கவிதை பிரபலம். அவர் ஒரு கவிதை ஏற்றி காபாவில் தொங்க விட்டார்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யணும், காற்றாக பரவிடும், மின்னல் மாதிரி எல்லா பக்கத்துமே சேர்ந்துடும். அதை எடுத்து திருப்பி படிப்பாங்க. கேட்க நல்லா இருக்கிறதுனால அந்த பிரபல்யமான கவிஞர்களுக்கு அப்படி எடுத்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள அந்தஸ்தில் உள்ளால். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அம்ர் இப்னு ஷரீதுன்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒட்டகத்தில் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை ஓட்டுறாங்க, இவர் பின்னாடி போயிட்டுருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் மாக்க மின் ஷேரி உமையா பின் அபி சல்த் செய்வோம்,
ஏன்பா உனக்கு உமையா பின் அபி சில்த்துடைய கவிதை ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் போகிறாங்க, டைம் பாஸ் ஆகணும்ல, ஒட்டகத்தில் போயிட்டுருக்குறாங்க, நேரம் போகணும் இல்லையா, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா பின்னாடி இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு உமையா பின் அபி சல்த் அவருடைய பேர், அவருடைய கவிதையில் ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்ல தெரியுமே அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, ஹீ சொல்லு பார்ப்போம், அந்த கவிதை ஒன்று எடுத்து விடு அப்படிங்கிறாங்க. ஃபான்ஷத்துஹு பைத்தன், நான் ஒரு உமையாவுடைய கவிதை ஒன்று எடுத்து படித்தேன். அப்போ சொன்னாங்க ஃபகாலஹி, மறுபடியும் படிந்தாங்க, மறுபடியும் படித்தேன், மறுபடியும் படித்தேன். ஹத்த அன்ஷத்துஹு மேத்த பைத்தின், 100 பாடல் படிச்சுட்டேன், 100 பாடல் படித்து காட்டுறாரு. ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்குறாங்க, அவருக்கு பின்னாடி உட்காந்து ஒவ்வொரு கவிதையாக ஒரு லைனாக படிக்கிறாரு. ஒரு லைன் முடிஞ்சோன்னு மறுபடியும் படி, இன்னொரு லைனு, ஒரு லைன் இல்லை, ஒரு கவிதைன்னா 4 வரி இருக்கும், ஒரு கவிதையை படிக்கிறாரு. அது முடிஞ்சோன்னு மறுபடியும் படினோன்னு ஒரு 100 ஹத்த அன்ஷத்துஹு மேத்த பைத்தின், 100 பாடல்களை நான் படித்து விட்டேன். இது முஸ்லீமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் தான். இது 100 பாடலை படித்தேங்கிறார். அப்போ 100 பாடலை படித்து அவருடைய கவிதையை ரசூலுல்லாஹ் கிட்ட ரசிக்கிறாங்கன்னு எப்படின்னு பாருங்கள். அவர் ஒரு கவிஞர், அந்த கவிதையை பெரிய ரசூலுல்லாஹ் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, இருந்தாலும் அந்த தௌஹீது கொப்பளிக்கிற மாதிரி அந்த கவிதை இருந்ததுனால திரும்ப ஒருக்கா படி, திரும்ப இன்னொன்று படின்னு கேட்குறாங்க. 100மே கரெக்டாக இருக்குது தான் ரசிக்கிறாங்க. 100 கவிதையில் ஒரு 10 சரியில்லை, இது விட்டுருன்னு சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. 100 கவிதையை எடுத்து காட்டுறாரு, 100மே அவளை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வகையில். அதனால தான் சொல்கிறாங்க, அவர் அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நெருங்கிட்டார். அவர் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு சங்கடமும் இருக்காதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் கடைசியில் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், இப்படி இருந்த ஆள் திடீர்னு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அந்தஸ்தை கொடுத்துருந்தான் அல்லாஹ், அவ்வளோ பேர், அரபு நாள் முழுதும் அவ்வளோ செல்வாக்கு. அந்த அல்லாஹ் சொன்னான்ல, நம்ம நினைத்திருந்தால் அவனை எங்கேயோ உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தியிருப்போம்னு, அவ்வளோ பெரிய நபிகள் நாயகம் வரைக்கும் கேள்விப்பட்டு அதை ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சா இல்லையா. அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த பத்ர் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் பத்ரில் அந்த இஸ்லாமிய முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டாங்க, காஃபிர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க இல்லையா. அங்கே போய் நின்று என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த காஃபிர்கள்ட்ட கொல்லப்பட்ட ஆட்களை புகழ்ந்து அதை திடீர்னு ஒரு செகண்டில் மாற்றினான் அந்த ஆள். காஃபிர்களை புகழ்ந்து கவிதை படி ஏதாவது ரேட்டு பேசிட்டாங்க இவ்வளோ இருக்குது, நீ இனிமேல் போகாத அப்படி பாடினா அவருக்கு சப்போர்ட் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நீ நம்ம பக்கம் வந்துடுன்னு சொல்லி விலை பேசி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இதே வாயை கொண்டு எந்த வாயை கொண்டு இப்படி பேசினாரோ அதே வாயை கொண்டு அபூஜஹல் இப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டவன்லாம் மகா கொடியவர்கள் தானே, அந்த கொடியவர்களை புகழ்ந்து என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் கவிதை பாட ஆரம்பிச்சிட்டார். அப்போ கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த ஆள் கவிதையை பாடுறாருன்னா அந்த பத்ரில் இரங்கல் படித்தார், அதை மட்டும் தவிர்த்துக்கிறங்க பாம்பாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிற அளவுக்கு. அப்போ இந்த ஒரு இது எதை சொல்லுதுங்கிறதுக்கு பல கருத்துக்கள் சொன்னாலும் இருக்கிறதுல இதான் சரியான அறிவிப்பாக இருக்குது. இந்த உமையா பின் சல்த்தை பற்றி தான் இருக்குதுன்னு சொல்லி அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் அறிவிக்கிற செய்தி தான் ஒரு ஆதாரமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவன் என்ன செய்கிறான்னா, கொடுக்குற காசுக்கு பேசுகிற ஆள், ஒரு நிலைப்பாடு இல்லாத ஆள், கொடுத்தாலும் பேசுவான் கொடுக்காட்டாலும் பேசுவாங்கிற மாதிரி உதாரணத்தை காட்டி நாய் உதாரணம் காட்டணும். நமக்கு தேவை நாய்ங்கிறது தான். இந்த நாய் எதுக்கு உதாரணம் காட்டுறாங்கன்னா, நாய்க்கு மூச்சரிக்கை காரணம் தேவையில்லை. இப்போ காரணம் இல்லாமல் என்ன செய்வாங்க, இவன் அப்படி மாறுவதுக்கு என்ன காரணம், இது வரைக்கும் நான் விளங்காமல் இருந்தேன் இப்போ விளங்கிட்டு அது காரணம் சொன்னான், ஒரு காரணமும் கிடையாது. திடீர்னு சொல்லுவான், திடீர்னு நாளைக்கு மாறுறான்னா என்னதுக்கு, அவன் நிலைப்பாடு இல்லாதவனாக இருக்கிறாங்க. அப்போ நிலைப்பாடு இல்லாமல் இருப்பவர்களை உதாரணம் சொல்வதற்கு நாயை அல்லாஹ் இப்போ தமிழ்லேயும் நாய் உதாரணம் காட்டுவாங்க, நாயுடைய வாழை சொல்லுவாங்க. அல்லாஹ் பேசிக்கான தன்மையை சொல்லி காட்டுறான். நாய் வாழை நிமித்த முடியாதுமாங்க, ஒருத்தன் திருத்தவே முடியலைன்னு வைங்களேன், நாய் வாழை நிமித்த முடியுமா, அது வளைஞ்சிருக்கும்ல, நிமித்தவே முடியாது, யாராலையும் நிமித்தினா உடஞ்சி போயிடும். அப்போ நாய் வாழை நிமிர்த்த முடியுமான்னு பல மொழி தமிழில் இருக்குது. இவங்க வாழை மட்டும் இவங்க பார்க்குறாங்க, படைச்சவன் என்ன செய்கிறான்டா அந்த தன்மையை பார்க்குறான், அது நாயுடைய தன்மை தான் தன்மை அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரியான ஓமைகள் குர்ஆனில் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து சமகாலம் ஒன்றுமா, இந்த வசனம் சொன்னேன் நம்பரா, ஏழில் 176, 7வது சூறாவில் 176வது வசனம் குறிச்சிக்கிறங்க. அதுக்கடுத்து இப்போ நேற்று ஒரு சம்பவம் சொன்னோமா, சமகாலத்துக்கு போயிடுவோம். இது ஈரானுடைய அப்டேட், கொஞ்சம் நேரம் தான். இது ஈரானுடைய அந்த கப்பல் தாக்குன ஒரு விஷயம் சொன்னோம்ல, அவன் ஏன் இங்கே வந்தான்னு சொல்லி அது விஷயம் தெரியலன்றோம்ல, ராத்திரியே அதனுடைய டீட்டெயில் நமக்கு வந்துருச்சு. என்ன விவரம்னு சொன்னால், பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 25 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் இந்தியாவுடைய கடற்படையில் இருந்து பல நாட்டு இராணுவ அணிகளை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. 2026 மிலன் சந்திப்புன்னு அர்த்தம். 2026 மிலன் என்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சி யார், இந்தியாவுடைய கடற்படை,
இந்தியாவுடைய கடற்படை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கடற்படை தொடர்பான ஆட்கள்லாம் வர சொல்லி அவங்கள்ட்ட சில கருத்து பரிமாற்றம், இது எப்படி செய்கிறது அது எப்படி செய்கிறதுன்னு அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு 10 நாள் ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க. அதில் வந்து இப்போ பிப்ரவரி 15 பிப்ரவரி 25 வரைக்கும் விசாகப்பட்டினம் நடக்குது. நடந்த உடனே இதில் வந்து பல நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பிலிப்பைன்ஸு, ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான் உள்ளிட்ட 75 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அந்த பயிற்சியில் வந்து ஈரானும் இருந்துச்சு, அமெரிக்காவும் இருந்துச்சு, இன்னும் பல நாடுகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. 42 கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், 29 விமானங்கள், அதெல்லாம் கொண்டு அவங்க யார் யார் விரும்பினாங்கன்னு கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த சபையில் அந்த சாகசம் மாதிரி செஞ்சு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து இந்த 75 நாடுகளை தான் அழைச்சாங்க, சீனாவை மட்டும் அழைக்கலை. அழைச்ச 75 நாடுகளில் சீனாவை கூப்பிடலை, 75 நாடு கலந்துக்கிட்டாங்க. அப்போ சீனாவை இதை அழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கலை. ஆரம்பிச்சு தான் கூப்பிட்ருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. அவங்க இந்தியாவில் கூப்பிட்டாங்கன்னா இவன் வந்து ஒரு கொல்லப்பட்டது கூட இரங்கல் தெரிவிக்காத ஒரு ஆள், 176 குழந்தைகள் செத்தது கூட இரங்கல் தெரிவிக்காத ஒரு ஆளுங்கிறது மோடியை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் இப்போதைக்கு ஈரானில் இருக்கிறது. ஆனால் அந்த சம்பவம் வந்து பிப்ரவரி 15 இப்போ நடக்கலையில், போர் ஆரம்பிக்கலையில், பிப்ரவரி 15 போருக்கு முந்தின ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் கூப்பிட்டோன்னே இவங்க நினைச்சிட்டாங்க நட்பாக தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது முடிஞ்சவொன்னே என்ன செய்கிறான், அமெரிக்காக்காரன் அதில் இருந்தான்ல, அவன் கணக்கு பண்ணி இவங்க திரும்பி போகும்போது அடிக்கணும். அமெரிக்காவும் அதில் கலந்து கொண்டதுனால திரும்பி போகும்போது வசமான இடத்துல வச்சு தாக்கணும்னு முடிவு பண்ணி உடனே எங்கள் தகவலை கொடுத்து என்னைக்கு கிளம்புறாங்கன்னு பார்த்து அவங்க அந்த இலங்கையிலேருந்து அந்த காலிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது, அந்த காலிக்கிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் அந்த கப்பல் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா தாக்குறாங்க. அதில் கூட என்ன செய்கிறாங்கன்னா அந்த காலிக்கு வந்த உடனே இந்த இவங்களுக்கு ஒரு சிம்சன்னு தெரியுது. இலங்கையில் அந்த ஈரானில் வந்த கடற்படையில் வந்தாங்கள்ல, அவங்களுக்கு தெரியுது ஏதோ சில அறிகுறிகள் வந்து அந்த வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இலங்கைக்கு வந்து தொடர்பு கொள்கிறாங்க. எங்களுக்கு வந்து உங்கள் துறைமுகத்தில் இலங்கைக்கு போய்ட்டால் தாக்கக்கூடாது. அதாவது கடலில் வந்து ஒரு நாட்டுடைய எல்லைன்னு ஒரு 40 கிலோமீட்டர் வச்சுருப்பாங்க. அதுக்கு பிந்தி உள்ளலாம் சர்வதேச எல்லை, அது எந்த நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது. அதில் வச்சு தாக்கினா என் நாட்டில் ஏன் தாக்கணும்னு கேட்க முடியாது. ஆனால் அந்த அவன் நாட்டு எல்லையில் இருக்கும்போது தாக்கிட்டோம்னா எங்கள் நாட்டுக்குள்ளே எப்படி நீ தாக்குறேன்னு ஒரு கொஸ்டின் வருங்கிறதுனால யாருமே தாக்க மாட்டாங்க. அந்த மிக்க அதையும் பார்க்க மாட்டான் அமெரிக்கான்னு வைங்களேன். ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொண்ட மரபு என்னென்னு கேட்டால் இந்திய கடல் எல்லைக்குள்ளே வச்சு எவனும் தாக்க மாட்டான். இந்த கடல் எல்லையை தாண்டி போனோன்னா அது சர்வதேச கடல் எல்லைன்னு ஆயிரும். அது இன்டர்நேஷனலுடைய யார் வேணாலும் போகலான்ட்டு அர்த்தம். அந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா காலையிலேருந்து அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க இலங்கைக்கு. இலங்கை வந்து உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கலை. இலங்கைக்காரனுக்கு என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் உங்கள் துறைமுகத்தில் வந்து கப்பலை நாங்கள் நிப்பாட்டுறோம் ஏன்னு கேட்டால் இந்த சிம்டம் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க. அதுக்கு இலங்கைக்காரன் காலையிலேருந்து அவங்க முகப்பட்டிருக்காங்க. இவன் பல யோசனைகள் பண்ணி அவன் தாக்குறதுக்கு உள்ள டயத்துலேருந்து தப்பிச்சிடலாம்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இலங்கை ரிப்ளை கொடுக்கல. இது பார்லிமெண்ட்டில் இலங்கையில் உள்ள எம்பிகள் கேட்குறாங்க, நீ எப்படி உன்னை வந்து ஆபத்தில் இருக்கிறோன்னு தானே உன்னை முகாமிடுறதுக்கு கூப்பிட்டாங்க, நீ எதுக்கு உதவி செய்யலை இலங்கையில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இலங்கையிலேருந்து என்ன செய்கிறாங்க, இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இலங்கை அரசாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க. அது எப்போ இவன் உதவி செய்ய போகிறான்னா மூழ்கடிக்கப்பட்டுருச்சுன்னொடனே போடுறான், போய் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போய் செத்த பணத்தை அள்ளிக்கிட்டு வருவதற்கும் இருக்கிற கொஞ்சம் பேர் குத்திக்கிட்டு காப்பாற்றி சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருக்கிறான். அது வேறு விஷயம். இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தான்னா அவன் எல்லைக்கு போயிட்டான்னா ஒரு நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, எல்லா நாட்டையும் பாதிக்கிற வேணான்னு நினைப்பாங்க. இது சர்வதேச எல்லையாக இருக்கிறனால அந்த காலிக்கு கொஞ்சம் முன்னாடியே வச்சு அடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன். இது ஒரு விஷயமாச்சு. ஆனால் இதில் என்னென்னு கேட்டால் நம்ம நாட்டில் வந்து எதிர்க்கட்சிகள்லேருந்து எல்லாருமே வந்து இந்திய அரசாங்கம் வந்து செஞ்சது சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால் அவங்க வந்து எங்கள் எல்லையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லுவது இராணுவத்தினுடைய ஒரு கடமை கிடையாது. அவங்கள அருகில் உள்ள என்ன நடக்குதுங்களாம் கண்காணிக்கணும் தெரியாமலாம் இருக்காது. இந்தியாவுக்கு வந்து எந்தெந்த இதில் கடலில் வருது, நீர்மூழ்கி கப்பல் இங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி இப்போ நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம இல்லைன்னு வைங்களேன், ஒரு 200 கிலோமீட்டர் ஒருத்தன் வந்தால் கூட கைக்கிட்ட நிற்போம். அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறாங்கிறத கண்காணிக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம்லாம் இந்தியாவில் இல்லாமல் இருக்கும். அந்த உளவு அமைப்பில் இருக்கத்தானே செய்யும். அப்போ இந்தியாவுக்கு இதெல்லாம் தெரிந்திருந்து தான் நீங்கள் வந்து தெரியாமல் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க எதிர்க்கட்சிகள். உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நீ தானே விருந்தாளியாக அழைச்ச, உன் விருந்தை எத்தனை வந்திருக்கிறான், அவன் சண்டைக்கு வரலையே. இன்னும் சொல்லப்போனால் அந்த இதுக்கு வரக்கூடியவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த பீரங்கி துப்பாக்கி எதை கொண்டு வந்தாலும் வெடிமருந்து இல்லாமல் தான் வரணும். ஏன்னா அவங்களோட சண்டை வந்து தாக்கிடக்கூடாதுங்கிறக்கான சரத்துலாம் இருக்குது. வெறும் ஆளுக்கு தான் போகிறாங்க. அந்த ஆயுதங்கள்லாம் கொண்டுட்டு போகக்கூடாதுங்கிற சரத்தெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் நிராயுத பாணி மாதிரி ஏறக்குறைய அப்படி போகிறவனை வந்து நீங்கள் வந்து தாக்குறாங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா கேட்டவங்க சொல்கிறாங்க எங்கள் எல்லையில் நடக்கலைங்கிறாங்க. உன் எல்லையில் நடக்கலை, ஓகே, இந்தியாவுடைய கடலிலே கடந்துட்டாங்க. ஆனால் எல்லையை விட்டு கடந்தால் கூட இந்தியாவுக்கு கீழே என்னென்ன மூழ்கிலாம் வருது போகுதுன்னு தெரியுமா தெரியாதா?
தெரிய இயலாட்டி டோட்டல் ஃபெயிலியர். அரசாங்கம் நடத்துவதற்கு நீ தகுதி இல்லாதவங்க தெரியணும். நம்ம இந்த இந்தியாவோட மெரினா பீச் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இங்கனக்குள்ளே 40 கிலோமீட்டரில் வந்தது இவனுக்கு தெரியணும். 500 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு ஆபத்தான ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சு அதையும் அறியணும். அது அறிஞ்சால் தான் நாட்டை காப்பாற்றுவாங்க. கடற்படைக்கு அதான வேலை, அதுக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். நம்மட்டு வசதி வாய்ப்புலாம் எதுக்கு நாட்டில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, கண்டுபிடிக்கத்தானே. அப்போ இந்திய அரசாங்கம் வந்து அவங்கள கூப்பிட்டு விருந்தாளியை வந்திருக்காங்களே, அவங்க சேஃபாக போகிறாங்களாங்கிறதுக்காக வேண்டி அவங்க போகிற வழிகளில் எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று கண்காணிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கண்காணிச்சிருந்தால் அது கண்காணிப்பு கிட்டத்தெல்லாம் வருது. இலங்கை கடலும் இந்தியா கடலும் தூரமாக காலி இந்தியா நினச்சா கண்காணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு நீர்மூழ்கி கப்பல் வருது, அவங்களுக்கு பாதிப்பு வரணும்னா போய் காப்பாற்றட்டா கூட நீங்கள் ரிவர்ஸ் போயிருங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு கைட் பண்ணி அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம். அப்போ இவங்க வேணும்னு தான் விட்டேன். ராகுல்லேருந்து எல்லா எதிர்க்கட்சிக்காரங்களும் இந்திய அரசாங்க விருந்தாளிகளை கூப்பிட்டு அவங்க சாவதற்கு அதை தடுக்க தவறிவிட்டது. டோட்டல் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல போய் தாக்கப்பட்டிருக்காங்க. இங்கே வச்சு தாக்கப்பட்டது காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க. அந்த போர் நடக்கிறதுக்கு போருக்கு சம்மந்தமில்லாத கப்பல் இது. ஏன்னா போர் ஆரம்பிக்க முன்னே வந்துட்டாங்க. போர் தளவாடங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த சருத்து இருக்குது. வெறும் அது அமெரிக்காவுக்கும் தெரியும், அவனும் கலந்துக்கிட்டான்ல. இவங்கள்ட்ட ஆயுதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி வருஷத்துக்கு நடத்துவாங்க. அதுக்கு வந்து ஆளுக்குங்கிறதுனால தான் இருக்குது. இப்போ கூப்பிட்டுருந்தாங்கன்னா ஈரான் நம்பியிருக்காது. மோடி வந்து அங்கே போய் இஸ்ரேலில் தான் எங்கள் அப்பன்னு சொல்லிட்டு வந்துட்டார்ல, தாய் நாடா அப்பா நாடுன்ட்டார். இஸ்ரேல் தான் அப்பா நாடு, இந்தியா தான் அம்மா நாடுன்ட்டார். அப்போ நெத்தனியாவுக்கு மகனாக போயிட்டார் இவர். அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவர் வந்து இப்போ இவன் கூப்பிட்டு தானே வைங்க மாட்டேன்னு இருப்பாங்க, நம்ப இயலாத ஆளை. இப்போ நம்ப மாட்டாங்க. ஆனால் ஈரான் செய்ய மாட்டாங்க, ஒரு நேரத்தில் பகச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்தியாவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். இந்தியர்கள் பல இடத்துல பணியாற்றுறாங்க. அவங்களெல்லாம் அழகான முறையில் உறவு வச்சுருந்தா பேசி அந்த ஹுர்முஸ் கூட இந்தியாவுக்கும் திறந்து விடணுன்னா திறந்து விட்டுருப்பாங்க. இவன் நல்லுறவு வச்சுருந்தான்னு சொன்னால் இந்த ஹுர்முஸை முடக்கிட்டாங்கன்னு வைங்க, இந்தியாவை முடங்க போகுது. இப்போ அந்த ஹுர்முஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அதில் வந்து எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு இப்போ உத்தரவு போட்டாங்க. சீனாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த அனுமதி இந்தியா வாங்கியிருக்கலாமா இல்லையா? அவ்வளோ நட்பு இருந்துச்சு. இவ போய் இஸ்ரேலை போய் அதான் எங்கள் தாய் நாடுன்னு சொல்லிட்டு வந்ததுனால அது போக இந்த எதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத காரணத்தினால அப்படி கல்லூரி மங்க மாதிரி இருக்கார் ஒரு நாட்டின் பிரதமர். அப்போ எதிர்காலத்தில் எவ்வளோ பாதிப்பு வரும், நம்ம இந்திய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பாதிப்பு வருமா இல்லையா? அப்போ இந்தியர்களை வந்து வித்தியாசமாக அவன் நடத்துவானே, ஆனால் அது காரணம் வந்து மோடியாக தான் இருப்பார். அது ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ உள்ள அப்டேட் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் இருப்போம், அவனுடைய விமானமான எல்லாத்தையும் அழிச்சு விட்டான், இனிமேல் ஒரு தாக்குதல் பண்ண முடியாதுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்தாங்க. இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்களா? அது என்ன நடப்புன்னு கேட்டால் இவன் என்ன செஞ்சுருக்கான், ஈரான்காரன் வந்து திறந்த வெளியில் வந்து விமானம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறான். விமான படத்தை விமானம் நினச்சி கொண்டு போட்டிருக்கோம், அம்புட்டே அழிச்சு அம்புட்டு கொண்டு நாசமாக்கியிருக்காங்க. இது படத்தில் போய் கொண்டை போட்டுவிட்டு நாங்கள் அழிச்சு விட்டோம், இனிமேல் எங்களை தாக்க முடியாது அப்படி செஞ்சுட்டோங்கிறாங்க. அதை எடுத்து போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. எல்லோரும் இதை கொண்டு போட்ட இடம் இந்த பிறகு வரைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் வித்தியாசமான விமானங்கள் ராக்கெட்டுகள்லாம் ஒரு பெரிய இடத்துல வரைஞ்சவுடனே இவ்வளோ நிப்பாட்டி லட்டு மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ஒரே குண்டில் அம்புட்டே அழிச்சிடலான்ட்டு அதில் போட்டு புதன்னு குண்டுகளை போட்டிருக்காங்க. போட்டு வெறும் தரையில் போட்டிருக்காங்க. போட்டுவிட்டு இனிமேல் ஒரு தாக்குதல் பண்ண முடியாது, நாங்கள் சுத்தமாக அழிச்சு விட்டோம் அப்படியே கொண்டு வைப்பான். திறந்த வழியில் ஒரே இடத்துல கொண்டு அடிக்கிற மாதிரி ஒரு போர்க்களத்தில் ஒருத்தன் வந்து வச்சுருப்பான். அந்த புத்தி கூட இல்லாமல் செஞ்சுருக்காங்க. அது ஒரு தமாசா என்ன செய்கிறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இப்போ இந்த சில விஷயங்கள் வந்து இப்போ இஸ்ரேல் வந்து சில கள்ள வேலை பார்க்குது. உதாரணமாக சைப்ரஸில் வந்து தாக்குனாங்கன்றோம்ல, இப்போ சைப்ரஸில் தாக்குனது இவங்க இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது சைப்ரஸுங்கிறது ஒரு தனி நாடாக இருந்தாலும் பிரிட்டனுக்கு ஒரு இராணுவ தளம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த சுதந்திரம் கொடுக்கும்போது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷார் அங்கே இராணுவ தளம்லாம் வச்சுக்கிடுவாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ளே இந்த நாடு தலையிட முடியாது, பிரிட்டன் அதிகாரத்தில் உள்ளது தான். அதை வந்து அமெரிக்காவுக்கு தளமாக பயன்படுத்த சொன்ன உடனே அங்கே தாக்குதல் நடக்குது சைப்ரஸில். அப்போ என்ன பேச்சாயிருச்சுன்னா பிரிட்டன் வரைக்கும் இங்கிலாந்து வரைக்கும் நம்மளை அடிக்கிறான் ஈரானு, நம்முடைய இப்போ இங்கே எதுக்கு அடிக்கிறான், நம்ம தளத்தில் தானே இடம் தானே கொடுக்குறோம், அது எதுக்கு அடிக்கிறாங்கிற மாதிரி ஆக்கி அவங்க எதிர் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போ விசாரிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இஸ்ரேல் தான் பண்ணியிருக்கிறான். இப்படி செஞ்சால் ஈரான் மேலே சந்தேகப்படுவாங்க, நம்ம போய் சைப்ரஸை தாக்க வேண்டியது. அப்போ பிரிட்டனுக்கு என்ன வருது, இஸ்ரேல்காரன் இந்த ஈரான் நம்மளை அடிச்சு விட்டான்னு ஒரு சந்தேகம் வரும்ல, அந்த சந்தேகத்தை உண்டாக்குனால் போரில் அவனும் வந்துடுவான். அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி துருக்கியோட இவனுக்கு எந்த சண்டையுமே கிடையாது. துருக்கியில் போய் ஒரு இடத்துல போய் ஒரு வேவுகணையை போட்டிருக்கிறாங்க. அது என்ன செஞ்சுன்னா இவன் தான் போட்டாங்கிற மாதிரி, ஈரான் தான் போட்டாங்கிற மாதிரி அவர் எர்துகான் சொல்ல இவங்க ஈரானுடைய தூதரகத்தை போய் விலக்கி எங்கள் ஏவுகணை இது இல்லை, இது இஸ்ரேல் தான் பண்ணதுன்னு விளக்கணுன்னே அது இல்லாட்டி அவனுக்கு களத்தில் இறங்குற மாதிரி வரும்ல. நிறைய எதிரிகளை அதிகரிச்சுட்டு போகிறதுக்காக தான் செய்கிறான்.
தோற்றுருவோன்னு தெரிஞ்சதுனால ஈரானுக்கு எதிராக ஒவ்வொரு நாட்டையே திருப்புறதுக்காக வேண்டி இவனே அதில் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி விட்டுட்டு செய்கிறது. அதே மாதிரி நினைஞ்சிருக்காங்க. நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது கத்தாரில் வந்து மக்கள் நடமாடுற இடத்துல குண்டு வைக்கிறதுக்காக திட்டத்தோட மொசாத்துக்காரங்க சில பேர் ஒரு இடத்துல கூடி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்போ பகுஜன மக்கள் நிறைய செத்துருப்பாங்க நடந்துருந்தா. அது அங்கே உள்ள காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகத்தில் கண்டுபிடிச்சி மொசாத்தை கைது பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி, நீ மொசாத்தை உனக்கு நட்பு நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, அவன் நாட்டில் உள்ள பொதுமக்கள் அழிச்சுப்புட்டு அது ஈரான் செஞ்சான்னு பழியப்பட்டு நம்ம இந்த வேலை காவிகள் வேலை இருக்குல்ல, குண்டு வச்சுட்டு முஸ்லீம் வேலை போடுவாங்கல்ல, இதே வேலை ஒரே அதனால தான் அம்மாங்கிறார். அது எதுக்கு மொசாத்தை வந்து தாய் நாடுங்கிறாருன்னு கேட்டால் இதே சேம் திங்கிங் தான். அவனை இப்படி தான் சிந்திப்பாங்க. எப்படி எங்கேயா குண்டை வைக்க வேண்டியது முஸ்லீம் செஞ்சாண்டு போட்டு விட்டு அப்படி டைவர்ட் பண்ணி கலவரமாக்கி விட்டுற வேண்டியது. அதே வேலை என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன்கிட்ட இவன் எடுத்தானா இவன்ட்டு அவன் எடுத்தானு சரி ட்ரைனிங்கு. அதே மாதிரி ஸ்டைலில் என்ன செய்கிறாங்கன்னா, கத்தாரில் பொதுமக்களுக்கு குண்டு வைக்க பார்த்துட்டாங்க. பொதுமக்கள் நடுமாறுற சாலைகள் கடைகள் அங்கெல்லாம் குண்டு வைக்கிறதுக்காக தயார் பண்ணியிருக்கும் பொழுது மொசாத் ஏஜென்ட்களுக்கு அடிப்பிடிச்சிட்டாங்க. அப்போ தான் விளங்குனாங்க, ஏதாவது ஈரான் வந்து பொதுமக்களை தாக்குனதாக வந்தால் ஈரான் தாக்கலை, இவங்க தான் செஞ்சுருக்கிறாங்கன்ற அளவுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ அவன் நோக்கம் என்னன்னு கேட்டால், ஈரானுக்கு எதிராக எல்லாரையும் திருப்பணும். மக்கள் வெறுப்பாங்கல்ல, வெகுஜன மக்களை கொண்டு வச்சு அமெரிக்காவை தாக்குனா யாரும் வெறுக்க மாட்டாங்க. வெகுஜன மக்களை சாதாரண மக்களை அவன் தாக்குனான்னு சொன்னால் அந்த மக்களுக்கு வெறுப்பு வரும்ல, அந்த வேலைக்கான செய்கிறாங்கன்னு மூணுமே ஒன்று அம்பலமாகிடுச்சு. மூணு செஞ்சாங்க. இன்னும் எத்தனை செஞ்சாங்கன்னு தெரியல. 3 விஷயம் அம்பலமாகிடுச்சு. பிரிட்டனுக்கு அந்த சைப்ரஸுக்கு அடித்தது இவங்க தான் அடிச்சிருக்காங்க, துருக்கிக்கு அடித்தது இவங்க தான் அடிச்சிருக்கிறாங்க. இதில் அது குண்டு வைக்க முயற்சி பண்ணது இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. வைக்க வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்க தாக்கினதால் அசர்பைஜான்லேருந்து என்னென்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு தேவையான எண்ணெய் எரிவாயுலாம் அசர்பைஜான் வழியாக தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இஸ்ரேலுக்குடைய ஒரு அடிமை நாடு மாதிரி உள்ளது. அந்த யுத்த காலத்திலே கொடுத்தாங்க. அவங்களுக்கு எண்ணெய் சப்ளைலாம் எங்கேருந்து அசர்பைஜான்லேருந்து குழாய் வழியாக வரும். குழாய் வழியாக வந்துக்கிட்டு கப்பல் வழியாக வந்து அடித்து தள்ளியிருப்பாங்க. குழாய் வழியாக வரும். அந்த குழாயை தகர்த்துட்டாங்க இன்றைக்கி. ஈரான் நினைச்சிட்டாங்கன்னா அந்த வகையில் உள்ள எண்ணெய் சப்ளையும் காலி. எண்ணெய் சப்ளை காலி என்ன, அவனை ஆயுதத்தை ஏற்க முடியாது. ஹோர்முஸையும் அடிச்சு விட்டாங்க, செங்கடலையும் முடிச்சு விட்டாங்க. இப்போ அந்த குழாயையும் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னால் அவனுக்கு எரிபொருளுடைய தட்டுப்பாடெலாம் வரும். அது நல்லா பிளான் பண்ணி அதை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உன்னுடைய அணுசக்தி மையத்தை தாக்குவோம், முடிஞ்சால் தடுத்து பாருன்னு பகிரமாக அறிவிச்சு தான் செய்கிறாங்க. இன்றைக்கு இரவுக்கு அணுசக்தி மையத்தை தாக்க போகிறோம், முடிஞ்சால் தடுத்துப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பெயின் நாடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஐரோப்பிய நாடுகள்லேயே ஒரு வித்தியாசமான நாடு. ஒரு காலத்தில் வந்து இஸ்லாமிய நாடாக இருந்து இஸ்லாத்தை கம்ப்ளீட்டாக ஒழித்த நாடு ஸ்பெயின்கிறது கடந்த ஒரு காலத்தில் முழு இஸ்லாமிய நாடாக இருந்துச்சு ஸ்பெயின்கிறது. அதை என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாத்தை ஒழிக்கிறது வந்து ஒரு சிலுவை யுத்தம் நடந்த பொழுது ஸ்பெயினை கைப்பற்றி ஸ்பெயினில் உள்ள முஸ்லீம்களாம் கொன்று குவித்து அவங்கள மதமாற்றம் பண்ணி படிக்கக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, பள்ளிவாசல் அடிக்கக்கூடாது அப்படி சொல்லி முஸ்லீமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க, துடைச்சிட்டாங்க. அப்படி இருந்த ஒரு நாடு இன்றைக்கி எப்படி எல்லாம் மாற்றிருக்கான்னு கேட்டால், இன்றைக்கி அமெரிக்காவுக்கு வந்து எதிராக அவன் ஐரோப்பா நாட்டில் வந்து குரல் கொடுக்குறான். இவன் கேட்டான், உங்கள் நாட்டிலேருந்து நாங்கள் தாக்குறதுக்கு ஒரு தளத்தை கொடுங்கன்னு கேட்குறான். தரமாட்டோம், படுகொலைக்கு நாங்கள் துணை செய்ய மாட்டோம், இதோட உறவை முறிச்சு தொலைஞ்சிட்டு போன்ட்டாங்க. அவங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லி நாங்கள் அநீதிக்கு துணை செய்ய மாட்டோம்னு சொல்லி ஐரோப்பாவிலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. அது மாதிரி இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பல்ட் அடித்து இங்கிலாந்தும் ஜெர்மனும் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு பிரதமர் பேசிட்டார், நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லி. அப்போ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அது எப்படியாவது உலக நாடெல்லாம் எதிர்க்கணுங்கிற மாதிரி சில வேலைகளை செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு நாட்டில் போய் தாக்கிட்டு ஈரான் தாக்கிடுச்சின்னு சொல்லி அவனையும் ஈரானுக்கு பகைமை ஏற்றினா நிறைய எதிரிகளை சம்பாதிக்கிற மாதிரி வரும்ல, நிறைய எதிரிகளை ஒரு நேரத்தில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வருங்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் இந்த 3 சம்பவம் வந்ததுனால இனிமேல் நம்ப மாட்டாங்கங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுதான் தகவல் நடந்த விஷயங்கள். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.